தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தினுடைய மைய கருத்து என்ன என்று நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். வெளிப்படையாக அதனுடைய அர்த்தம்னு ஒன்று இருக்குது. தத் துவம் அசி அப்படின்ற வடமொழி சொல்லில் தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். இப்போ தத்துவமசி என்றால் என்ன? அதுவாக நீ இருக்கிறாய். இந்த சொல்லினால் நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்குது? இப்போ ஒரு வேதமே இப்படி ஒரு சொல்லிட்டு அது அர்த்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இருக்கிறதுலே வேதம் தானே உயர்வான நூல். அதில் சொல்லப்பட்ட கருத்தெல்லாம் பிரமாணம்னு தானே சொல்கிறாங்க. அது உண்மை தானே சொல்கிறாங்க. அது அறிவு தரும் கருவின்னு தானே சொல்கிறாங்க. ஏதாவது தெரிஞ்சுனா அந்த புக்கு படி, இந்த புக்கு படிங்கிறாங்க. அந்த புக்கில் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம், இந்த புக்கில் அதை படிச்சுக்கலாம். கடவுளை எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, வேதம் தவிர வேறு புக்கே இல்லை. நீ பைபிளில் போய் கடவுளை பற்றி படிக்க முடியாது. பைபிள் படித்து கடவுளை கண்டுபிடிச்ச முடியுமா? முடியாது. ஆமாம், கண்டுபிடிங்க போய். பரலோகத்துக்கு போகிறது யார்? போன வந்து சொன்னானா? பரலோகம் இருக்கிறதுக்கு ஏதாவது நிரூபணம் இருக்குதா? பரலோகத்தில் வந்தவனும் பார்த்ததில்லை. எந்த நூலுமே கடவுளை காட்டி கொடுத்ததே இல்லை. எந்த நூலும் கிடையாது. மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ், சாக்ரட்டிஸ்லாம் சொல்கிறாங்க, டெமோக்ரட்டஸ்ன்னு சொல்கிறாங்க, ஹிப்போக்ரட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தத்துவ மேதைகள்லாம் இந்த பூமியில் வந்துட்டு போயிருக்கிறாங்க. புத்தர் வந்திருக்கிறார், மகாவீரர் வந்திருக்கிறார். எத்தனை நூல்கள் எழுதப்பட்டிருக்கு? ஒரு நூலாவது உலகத்தில் எல்லாரும் தேடப்படுகின்ற கடவுளை காட்டியிருக்காங்களா? இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் டு தி என்டையர் கம்யூனிட்டி, என்டையர் ஹியூமன் கம்யூனிட்டி. நிரூபிக்க சொல்லுங்கள். வேதத்தை தவிர வேற எந்த மொழியிலாவது இதுதான் கடவுள்னு காட்டி கொடுத்துருக்குறாங்களா? யாரும் காட்ட முடியாது. அப்படிப்பட்ட வேதம் தத்துவமசி என்ற சொல்லால் இன்னொன்னையும் காட்டி கொடுக்குது. அதையும் இந்த எந்த நூலிலையும், இந்த உலகத்தில் எந்த நூலிலும் இல்லாத ஒரு சொல். நீதான் கடவுள். கடவுளை காட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, உன்னை யாருன்னு காட்டி கொடுக்குது. இது பெரிய திடுக்கிடும் சமாச்சாரமாக இல்லை இருக்குது. இந்த உண்மையை யாருமே வேதத்தை பற்றி சொல்கிறது இல்லையே. வேதத்தில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, வேதத்தில் ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, வேதத்தில் தான் ஏற்கனவே புஷ்ப விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது, அதில் மெடிசின்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? இது மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது தானே. நீ வேதத்தில் இருக்குது ஏரோப்ளேன்னு சொல்கிற, கண்டுபிடிச்சேன் என் வேதத்தை படித்தா செய்தான். சின்ன பையன்களாக ராக்கெட் விட்டுறாங்க, ஸ்கூலில் விடுறாங்க. சைனாக்காரன் தான் ராக்கெட்டு கண்டுபிடிச்சான். இதெல்லாம் நமக்கு வேதத்தினுடைய முக்கியத்துவம் கிடையாது. வேதத்துக்கு யாராவது இது மாதிரியா ஒரு பெருமையை சொன்னாங்கன்னா, நிறைய பிரசித்தி பெற்ற இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தா வேதத்துக்கு மணிமகுடெல்லாம் சூட்டுறாங்க, பெருமையெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சிறுமைப்படுத்துறதா இருக்குது. மனுஷன் செய்கிறத, சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வேதத்தில் இருக்குதுன்னு சொன்னோம்னா அதான் நமக்கு என்னங்க பெருமை? மனிதனால் எதை செய்ய முடியாதோ, மனிதனால் எதை கண்டுபிடிக்க முடியாதோ, எப்பொழுதுமே முடியாதோ அதை சொன்னால் மட்டும்தானே அதுக்கு மதிப்பு. அப்படிப்பட்ட ஒரு பொருளை நம்ம அது ஒரு பக்கம் விட்டுட்டு வேற எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது எப்படி இருக்குது? வேதத்தினுடைய தனி பெருமையே அது கடவுளை நமக்கு காட்டி கொடுக்குது. காட்டி கொடுக்குறதுங்கிறதுல என்னைக்கோ ஒரு நாள் காட்டுப்பார், இதையெல்லாம் செய்துட்டு பாரு, இது மாதிரி தவம் இருந்து செய், இது மாதிரி தானங்களை செய், இது மாதிரி யோகங்களை செய், இது மாதிரி யஜ்ஞங்களை செய், இப்படி விரதங்களை இருந்தால் கடவுளை காட்டுவேன்லாம் கிடையாது. இங்கே இப்போ காட்டுறேன் அப்படிங்கிற, இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு கடவுளை. ஏன்னா வேதம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இப்பொழுது இங்கேயே, எப்பொழுதெல்லாம் கிடையாது. ரைட் நவ் அசி அப்படிங்குது. அசின்னா ஈஸ்ன்னு அர்த்தம். யூ ஆர் தட். அசின்னா யூ ஆர் தட், தோ ஆர் தட் அப்படின்னு சொல்லலாம். நீ தான் கடவுள்னு சொல்லு.
சரி, இது பெரிய விஷயமா? இது சும்மா ஏமாத்து வேலையாக கூட இருக்கலாம்ல, யார் வேணா அப்படி சொல்லலாம்ல அப்படின்னு. நிறைய பேர் இப்படி பொயட்ரியில் எழுதுறாங்க, அவனே கடவுள், நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே அப்படின்லாம் பாட்டு எழுதுறாங்க. அது மாதிரி இது ஒரு மேம்போக்கான சொல்லோ உபச்சாரத்துக்காக சொல்லப்பட்ட சொல்லோ இல்லை. அதுக்காக தான் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சமாகிய தத்துவமசி, வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு தத்துவமசி தெரியலன்னா அவனுக்கு வேதமே தெரியலன்னு அர்த்தம். தத்துவமசி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் வேதம் முழுக்க படிச்சுட்டான்னு அர்த்தம். அப்போ நம்மள வேத வித்து, கோயிலில் போய் மந்திரம் சொல்லிட்டு பெல் அடிக்கிறதுக்கு இல்லை. இது வேதத்தை கரைத்து குடித்து அதுவாக மாறணும். வேதம் வந்த நோக்கமே, கடவுள் தான் வேதத்தை கொடுத்தார், அவருடைய மூச்சு காத்துங்கிறாங்க. அவர் எதுக்கு கொடுத்தார்? தப்பாக நினச்சிக்காதப்பா, நீயே நானும் ஒன்று தான், நான் தான் நீயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறார். நம்ம சொல்கிற பெத்த பையனை நான் தாண்டா நீ, நான் தாண்டா நீ தாண்டா நான் அப்படின்னு சொல்கிறோம். பெத்த குழந்தைய பார்த்து பாரு எப்படி இருக்கிறான் பாரு, என்ன மாதிரியே இருக்கிறான் பாரு. அது மாதிரி கடவுள் நீயே நானும் ஒன்று தாங்கிறார், என்ன மாதிரின்னு சொல்ல அசிங்கிறார். யூ ஆர் தட், யூ ஆர் மீ அப்படின்னு சொல்கிறார். நீ சொல்லு திருப்பி, என்ன சொல்ல வைக்குது? எஸ் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டேங்குது வேதம், புரட்டி புரட்டி எடுக்குது. சொல்லு அப்படின்றார். கடைசியில் அவன் சொல்கிறான் அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மங்கிறான். முதல்ல நீ தான் பிரம்மம்னு குரு சொல்கிறாரு, மாணவன் சொல்கிறான் நான் தான் பிரம்மம். இப்போ குரு என்னானாரு? இப்போ குருவும் பிரம்மமாக தானே இருக்கணும். இந்த உண்மையெல்லாம் தான் இந்த வேதத்தினுடைய சிறப்பு. நாம் இன்றைக்கி குழுமி இருக்கிறதெல்லாம் இந்த தத்துவமசியினுடைய சாராம்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நேற்றும் இன்றும் காலையிலும் நான் தத்து என்பதினும் தோம் என்பதனுடைய பதங்களுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். அது பதார்த்தங்கள், ஒரு பதத்தினுடைய அர்த்தம். இப்போது வாக்கியத்தின் அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். தத்துவமசின்ற வாக்கியம், வாக்கியத்தின் அர்த்தம் தெரியலன்னா பதத்தை அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். பதார்த்தம் தெரியலன்னா நமக்கு வாக்கிய அர்த்தம் விளங்காது. நாமனாக ஒரு அர்த்தத்தை நம்ம போட்டுக்கவும் கூடாது. அப்படி போட்டோம்னா வினோதமான விபரீதமான அர்த்தங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தத்துவமசியினுடைய கடவுளும் மனிதனும் ஒன்று. கடவுள் மனிதன் மட்டும் இல்லை, கடவுளும் தெய்வங்களும் ஒன்று. தெய்வங்கள் மட்டும் இல்லை, கடவுளும் மண்புழுவும் ஒன்று. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். மண்புழு கடவுள் தானா? அதனால தான் நம்ம பெரியவங்க எலியை கும்பிட்றாங்க, மயிலை கும்பிட்றாங்க, பாம்பை கும்பிட்றாங்க, காகத்தை கும்பிட்றாங்க, நாயை கும்பிட்றாங்க, பசுவை கும்பிட்றாங்க, எல்லாத்தையும் சாமி, மிருகங்களை கும்பிட்றாங்க, மரங்களை கும்பிட்றாங்க, பருந்தை கும்பிட்றாங்க, எல்லாத்தையும் கும்பிட்றாங்களே. இதனாலையா? இப்போ எதுக்காக இப்படி விதவிதமாக இருக்கிறார் அவர்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதன் அடிப்படையில் நான் கடவுளாக இருக்க முடியும்? என்னுடைய சொந்த அறிவை வைத்து பார்க்கும் பொழுது கடவுளும் நானும் வேற. நானும் கடவுளும் வேறங்கிறது மட்டும் இல்லை, நீயும் நானும் கூட வேற. நான் எப்படி நான் இன்னொருத்தன் ஆக முடியும்? சில பேர் சொல்லுவாங்க, என்ன நினச்சிட்ட, நான் ஆகிட முடியுமா? நீ எந்த முயற்சி பண்ணாலும் நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னு மனுஷனே ஒருத்தனுக்கு ஒருத்தர் வேற வேறங்கிறான். இவர் என்ன சொல்கிறார்? கடவுள் நீ ஒன்றுங்கிறாரு. அது மட்டும் இல்லை, பட்டாம்பூச்சி, மண்புழு, கழுதை, யானை எல்லாமே கடவுளுங்கிறார். இது உண்மையாக இருக்க முடியுமா? முடியாதா? உன்னுடைய சொந்த கற்பனையில் இதை கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய லாஜிக் என்று இந்த லாஜிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்க்க ரீதியாக நியாய ரீதியாகவும் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியாயம் தர்க்கம்லாம் எதிலிருந்து நீங்கள் அந்த அறிவை பெறுகிறீர்கள்? ஒரு தர்க்கத்தை செய்கிறோன்னு வைங்க, ஆர்குமெண்ட், அதுக்கு உங்களுக்கு நூல் படித்த அறிவிலேருந்து தானே பெறுவீங்க, உங்கள் வாழ்க்கை அனுபவத்துலேருந்து தானே கண்டுபிடிச்சிடுவீங்க. நியாயம்னு சொல்கிறோம், நியாய சாஸ்திரம்னு. அந்த நியாயத்தின் படி என்ன? வாழ்க்கையில் பற்ற அனுபவங்களை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும் நியாயங்களை. மார்க்கடக நியாயம் அப்படின்னு ஏதோ ஒரு நியாயம் இருக்குது, சாகச்சந்திர நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க, அர்த்தாண்ட நியாயம். இது மாதிரி நியாயங்களில் வார்த்தைகள் சொல்கிறாங்க, அர்த்தாண்ட நியாயம்.
இது என்ன அர்த்தாண்ட நியாயமாக இருக்குதே அப்படின்னு நியாயசாஸ்திரம் சொல்லுது. அர்த்த அண்டம்னா பாதி முட்டைன்னு அர்த்தம். ஒருத்தர் சொன்னானா, பாதி முட்டையை நான் குஞ்சு பொரித்து கோழியாக போகிறேன், இன்னொரு பாதி முட்டையில் ஆம்லெட் சாப்பிட போகிறேன். இப்படி ஒரு முடியுமா? இது விருத்தமாக இருக்குல்ல, தன்முரணாக இருக்குதே. ஒருத்தன் சொல்கிறானா, நான் எனக்கு நாக்கே இல்லைன்றான். இதெல்லாம் நமக்கு நியாயத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதுக்கு பேர் நியாய சூத்திரங்கள், நியாய தர்மங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வியாகாத தோஷம் அப்படின்னு நியாய சாஸ்திரம் சொன்னோம். நியாயத்தை பயன்படுத்தி தான் தர்க்கம் பயன்படுத்துகிறாங்க. இந்த தர்க்கமும் நியாயமும் எங்கிருந்து இவங்க அறிவை பெற்றார்கள்னு பார்த்தோம்னா 5 பிரமாணங்களின் மூலம் பெறுகிறார்கள். பிரமாணம்னா அறிவை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த குழந்தை 8ஆம் கிளாஸ் போறியா, இப்போ புதுசாக ஒரு சயின்ஸ் புக் கொடுக்க போகிறாங்க, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இந்த புக்கு இப்போ எடுத்து திறந்து பார்த்தோன்னா அந்த பாப்பாவுக்கு ஒரே மலைப்பாக இருக்கும், படமாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், எதுவும் புரிகிற மாதிரி இருக்காது. அப்புறம் இங்கிலீஷ் புக்கு கொடுக்குறாங்க, அதில் பார்த்தா கஷ்டமான பொயட்ரியெல்லாம் இருக்குது, புரியல. ஆனால் குரு வந்தாருன்னா அது சுலபமாய். இப்படி தான் 7ஆம் கிளாஸில் சொன்னாங்க. அப்புறம் 8ஆம் கிளாஸில் அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கிறாங்க. எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க? அதுக்கு பேர் பிரமாணம். ஆமாம், பிரமாணம் இருக்கணும். பிரமாணம் இல்லாமல் அறிவு வராது. ஒரு ஒரு சின்ன சாதாரண ஒரு வெட்டுக்கிளியோ ஒரு பறவையோ சிட்டுக்குருவியோ கூட பிரமாணத்தின் மூலம் தான் அறிஞ்சிக்குது. ஏதாவது அதுக்கு உள்ளே இருக்க மண்டையில் ஒரு அறிவு வரணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு மீன்ஸ் இருக்கணும் இல்லை. மண்டையில் சும்மா மூளை மட்டும் இருந்தாக்கா அறிவு வந்துடுமா? பிறந்ததுலேருந்து வெளியே இருந்து தான் வரணும் பிரமாணம். வெளியே இருந்து உண்டாக வர பிரமாணத்தை அறிவை பயன்படுத்தி இது இந்த பொருள், அது அந்த பொருள், இது சாப்பிடலாம், அது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இது பேர் பிரமாணம்னு பேர். அறிவை பெறுகின்ற ஒரு வாயில், ஒரு சாதனம், ஒரு முறை. இந்த கணக்கெல்லாம் இப்போ நல்லா போடுறியே, எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தாரு, இந்த புஸ்தகம் தான் எனக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குருநாதர் தான் பிரமாணம். புஸ்தகம் குருவும் ஒன்று தான். சில பேர் புஸ்தகமே இல்லாமல் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ குருவே புஸ்தகம் ஆயிடுறாரு, குருவே பிரமாணம் ஆயிடுறாரு. தையல் கலைஞர் ஒருத்தர் இருக்கிறாரு, எப்படிங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பூ வேலையெல்லாம் தைக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவர் இந்த புக்கை படித்தேன், யூடியூப்பில் கற்றுக்கிட்டேன், இவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பிரமாணம் இருக்குது. யூடியூப் கூட பிரமாணம் தான். உனக்கு அறிவை தருகின்ற ஒரு வாயில், ஒரு வழி இருக்கணும். இந்த பிரமாணத்தின்படி நம்ம தர்க்கம் செய்வதற்கு என்ன பிரமாணம் பயன்படுத்துகிறோன்னா, மனிதர்கள் பொதுவாக 5 பிரமாணங்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த 5 பிரமாணங்கள் என்னென்னா, நேரடியாக அவனே ஒரு விஷயத்தை அணுகி அறிந்து கொள்ளுதல். நாமே அங்கே போய் தாஜ்மஹாலை பார்த்துட்டு தொட்டுட்டு வரணும். தாஜ்மஹால் இருக்குது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நம்ம பிருகதீஸ்வரர் ஆலயத்தை போய் அங்கே நந்தி பகவானை தொட்டு சேவிச்சுட்டு வரலாம். ஏன்னா லிங்கேஸ்வரர் தொட முடியாது, எங்கேயாவது ஒன்று தொடலாம். அப்படி நேரடியாக தொட்டு நேரடியாக சாப்பிட்டு பார்த்து அந்த ஹோட்டல் சுவை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நேரடியாக சாப்பிட்டு பார்க்கணும். அந்த துணி எப்படி இருக்குதுன்னா நேராக போய் தொட்டு பார்க்கணும் கடையில் போய். இப்படி நேரடியாக நீங்கள் தொட்டு பார்த்து கேட்டு சுவைத்து முகர்ந்து அறிகின்ற அறிவு இருக்குயா, அதுதான் ஃபஸ்ட்டு அறிவு. எல்லா உயிரினங்களுக்கும் இப்படி தான் அறிவு உண்டாகுது. அந்த அறிவுக்கு பிரத்யட்சம்னு பேர். நேரடி அறிவு, இம்மீடியட் நாலேஜ். சில அறிவுகளை நம்ம சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், ஏதோ முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை மீடியேட் நாலேஜுங்கிறோம். இது இம்மீடியட் நாலேஜ், அது மீடியேட்டட் நாலேஜ். எதன் மூலமோ தெரிஞ்சுக்கிட்டோம், நேரடியாக போல. திம்பக்து அப்படின்ற ஒரு இடம் உங்களுக்கு தெரியுமா அண்ணா? எனக்கும் தெரியாது. ஆனால் சில ஃபோட்டோகிராஃபில் நான் பார்த்து அந்த மலைகளெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஊர் இருக்குது போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் இன்னும் அதை போய் பார்க்கல, ஆனால் அதை பற்றி அறிவு இருக்குது. அந்த அறிவு எப்படி கிடைச்சதுன்னா அது பரோட்சமாக கிடைத்தது. நான் நேரடியாக தஞ்சாவூரில் போய் அது பார்த்தேன்னா அது பிரத்யட்சமாக தெரிஞ்சது. அது அபரோட்சம் கூட சொல்லலாம், பரோட்சம் இல்லாத நிலை. பரோட்சமாகிறது மீடியேட்டட் நாலேஜ், அபரோட்சம்ங்கிறது இம்மீடியட் நாலேஜ். இந்த இம்மீடியட் நாலேஜ் 2 விதம், பிரத்யட்சம்,
அது புலன்களால் கிடைக்கின்ற இந்திரிய பிரத்யட்சம். இன்னொன்று நேரடியாக இந்திரியங்களே இல்லாமல் நானே உணர்வது, அது சாட்சி பிரத்யட்சம் அப்படின்னு 2 நாள். இப்போ நம்ம அறிவை எப்படி பெற்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? சாட்சி பிரத்யட்சம்னா என்ன? உங்களுக்கு பசி இருக்குதா? இருக்குது சார். பசி போயிடுச்சா? இப்போ போயிடுச்சு சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? எந்த அறிவில் கண்டுபிடிச்சிங்க? பரோட்சமாக கண்டுபிடிச்சிங்களா? யாராவது சொல்ல கேட்டு? இல்லை. பிரத்யட்சமாக கண்டுபிடிச்சிங்களா? வயிற்றெல்லாம் தொட்டு பார்த்து? இல்லை. இந்திரியங்களை ஏதோ பயன்படுத்துனீங்களா? இல்லை. அப்போது நேரடியாக சாட்சியே கண்டுபிடிச்சிட்டார். ஆத்மாவே நேர அந்த பசியை உணருது. ஆத்மா தான் நான். அந்த ஆத்மாவே நேர பசியை உணருது. அதனால் அது சாட்சி. இந்த ஆத்மாவுக்கு சாட்சின்னு பேர். சாட்சி பிரத்யயம். அப்படிப்பட்ட நாலெட்ஜெல்லாம் இருக்குதுன்ற இந்த நாலெட்ஜ் தான் நம்ம கைவசம் இருக்குது. ஒன்று பரோட்சம், இன்னொன்று அபரோட்சம், இன்னொன்று இந்திரிய பிரத்யட்சம். இப்படியெல்லாம் நாலெட்ஜ் இருக்குது. இதை தவிர்த்து சில நாலெட்ஜெல்லாம் இருக்குது. அதை அனுமானம்னு சொல்கிறோம். நாமளே அனுமானம் பண்ணிடுறோம். புலன்களால் ஒன்று கண்டுபிடிக்கிறோம், ஆனால் கண்ணுக்கு தெரியாததை அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். கேஸ் லீக் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிங்க. ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. ஸ்மெல்லுக்கும் கேஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த ஸ்மெல்லுக்கும் இந்த கேஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது. வேறு புகைக்கு ஒரு வேறு கனெக்ஷன் இருக்குது. அப்போ ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் கனெக்ஷன் இருந்து ஒன்றை அறிந்தால் ஒன்றை அறியலாம் இல்லையா? அந்த கனெக்ஷன் பேர் வியாப்தின்னு பேர். வியாப்தி. இதனுடைய தன்மை அதில் வியாப்தமாக இருக்குது. அதை பரவி இருக்குது. இப்போ கேஸ் லீக் ஆச்சுன்னா அதனுடைய ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னா அந்த ஸ்மெல்லுக்கும் கேஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது வியாப்தின்னு சொல்கிறோம். அப்படி ஒரு ஞானம் வந்தால் அது பேர் வியாப்தி ஞானம்னு பேர். இதை நம்ம ஸ்டாக் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னால், மலையில் புகை பார்த்தோம்னு சொன்னால் நாம் அங்கே நெருப்பு இருக்குது, மவுண்டன் இஸ் ஆன் த ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சார் மவுண்டனில் ஃபயர் இருக்குதுன்னு சொன்னீங்க? அங்கே நெருப்பு ஒன்றும் தெரியலையா? புகை இருக்குல்ல. ஓ, புகை இருந்தால் நெருப்பு இருக்குமா? நம்ம வாழ்க்கையிலே சொல்கிறோம், அது ஒரு நியாயம். புகை இருந்தால் நெருப்பு இருக்காது, நெருப்பு இருக்கும் அப்படின்னு. அது பேர் அனுமானம்னு பேர். அனுமதி பிரமாணம், அனுமிதேய பிரமாணம், அனுமான பிரமாணம், இன்ஃபரன்ஸ். இன்னொன்று டைரக்ட் நாலெட்ஜ். இது இன்டைரக்ட் நாலெட்ஜில் இது ஒரு வகை, அதாவது பரோட்ச ஞானத்தில் ஒரு வகை. இது அனுமானம், இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் அர்த்தாபத்தியும் ஒன்று இருக்குது. இதெல்லாம் சுரேஷ்ஜி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறாரு, கற்பம் கூட எடுத்துருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அனுமான பிரமாணம், அர்த்த ஆபத்தி பிரமாணம். அர்த்த ஆபத்தி, டிரைவிங் த மீனிங், டிரைவிங் த இன்ஃபர்மேஷன், டிரைவ்டு இன்ஃபர்மேஷன். இதுவாகத்தான் இருக்கும், வேறு என்ன இருக்க முடியும்? இவனும் இல்லை, இவனும் இல்லை, இவனும் இல்லை, இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், இவன் தான் இருக்க முடியும். அப்படி இந்த அதத் வியாவிருத்தி ரூபமாக இதை கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா? அது அர்த்தாபத்தி. மானியம் தான் பார்த்தோம், அதத் வியாவிருத்தி ரூபேன. அப்புறம் இவன் தான் கண்டுபிடிச்சா விதிமுகேன. அப்புறம் அவனுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா விதிமுகேன. உங்களை காட்ட தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்படி நம்ம அர்த்தாபத்தி சிலது கூட அறிகிறோம். உங்கள் பாக்கெட்டில் காசு இருக்கா? இல்லை, பாக்கெட்டே இல்லை. உங்கள் பாக்கெட்டில் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? இருக்கிறத தானே கண்டுபிடிக்க முடியும். இல்லாததை எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒரு பொருள் இருந்தால் அறியலாம், இல்லாததை எப்படி அறிஞ்சிங்க? அது கூட அறிவு தானே. இல்லைன்றது ஒரு அறிவு இருக்குல்ல. இல்லாததை எப்படி கண்டுபிடிச்சிங்க? பாக்கெட் இருக்குது, ஆனால் அதில் பணம் இல்லை. இப்போ பணமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்களா? எந்த இடத்துல இந்த நேரத்தில் பணம் இல்லை அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிற பாருங்க. அது உபலப்தி. அனுபலப்தி, அபாவ பிரமாணம். உபலப்தினா அறிவது, இருக்கும் இடத்தை தெரிவது. உபலப்தி, அது அங்கு இல்லை என்று அறிவது. அது அங்கு இல்லை, அந்த தேச காலத்தில் அது இல்லை என்று. ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது சார், விடுங்க. எப்படியோ மனுஷன் பல விதங்களிலே அறிவை பெறுகிறார். அது 5ஆக சொல்கிறாங்க. பிரத்யட்சம், அனுமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, அபாவம். அனுபலப்தி இன்னொன்று என்னன்னு சொல்லுங்கள்.
ஓமமானம், ஓமானம். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த மாதிரி முறையில் கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா? பிரத்யட்சமாகவும் முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த முறையில் பெற்ற அறிவை கொண்டு கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா? கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இந்த ஐந்திலுமே வாய்ப்பே இல்லை. பிரத்யட்சமாக பார்த்தா தானே அனுமானம் பண்ண முடியும். அனுமானம் பண்ணுறதுக்கு வியாப்தி ஞானம் உண்டாகணும்னா அந்த வியாப்தியில் இருக்கக்கூடிய வியாபகம், வியாப்தம், இது ரெண்டுத்தையும் ஒருத்தன் பார்த்துருக்கணும் இல்லை? அப்போ பிரத்யட்சம் முதல்ல இருந்தால் தான் முடியும். இந்த தர்க்கங்கள்லாம் எதுலேருந்து ஆரம்பிக்குது? பிரத்யட்ச ஞானத்துலேருந்து தானே வருது. அதை வச்சு தான் நான் அனுமானம் பண்ணுறான். அது தானே இப்போ சயின்ஸ்லலாம் இன்ஃபர்மேட் பண்ணுறாங்க. பிளாக் ஹோல் இருக்குதுங்கிறாங்க. யார் பார்த்தாங்க பிளாக் ஹோலை? அது பார்க்க முடியாத பேர் தான் பிளாக் ஹோல். பார்க்க முடியாதது. எல்லா லைட்டையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கோ. ஒரு பொருள் லைட்டு கொடுத்தா தான் அது பார்க்க முடியும். அது மாதிரியான பொருளை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில். அந்த பொருள் சுற்றி ஒரு க்ளோ இருக்குது. பிளாக் ஹோலுக்கு இல்லை, ஆனால் அதை சுற்றி ஒரு க்ளோ இருக்குது. ஈவெண்ட் ஹொரைசான் அப்படிங்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு அங்கே பிளாக் ஹோல் சொல்கிறாங்க. அது இன்ஃபரன்ஸ். அப்புறம் ஒரு பொருள் இங்கேருந்து அங்கே நகருது, அல்லது இந்த கேலக்சியினுடைய சுற்று வேகமெல்லாம் கால்குலேஷனுக்கு மேலே அதிகமாக இருக்குது. ஒரு பொருள் சுற்று வேகத்தை அதனுடைய மாசை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு இவ்வளோ இடம் இருந்ததுன்னா இவ்வளோ வேகமாக சுத்தம்னு சொல்லலாம். சூரியன் எவ்வளோ வேகமாக சுத்தம் அப்படின்றது அதனுடைய எடையை வச்சு சொல்லலாம். கேலக்சியினுடைய சுழற்சி பார்க்கும் பொழுது அதனுடைய எட்ஜு படுவேகமாக சுற்றுகிறது. இந்த வேகம் சுற்றுவதற்கு அதுக்குள்ளே மாசு இல்லையே, எங்கே இருந்திருக்க முடியும்? அப்போது ஒரு மாசை, கண்ணுக்கு தெரியாத மாசை அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கு டார்க் மாஸ் அப்படின்னு பேராங்க. டார்க் மேட்டர் அப்படின்னு பேரிச்சு. இப்போ தான் ரீசெண்டாக 90s 2000க்கு அப்புறம் தான் டார்க் மேட்டர் பற்றிய பேச்செல்லாம் வருது. நாம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது இதெல்லாம் இல்லை, பின்னாடி தான் படிச்சு டார்க் மேட்டர். அப்புறம் டார்க் எனர்ஜி. இதுக்கெல்லாம் இன்னும் எவிடன்ஸ் இல்லை, இன்ஃபரன்ஸில் தான் புரிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு தான் மனிதன் முயற்சி செய்தாலும் தர்க்கத்தை கொண்டு, அவனால் ஸ்மிருதியை கொண்டு, தன் அறிவை கொண்டு இதுக்குள்ளே தான் சுத்த முடியும் தவிர அனைத்துமே பிரத்யட்சம் என்கின்ற நேரடி அறிவிலேருந்து தான் கிடைக்குது. ஒருவேளை எனக்குள்ளே நான் கடவுளை கண்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தன் அபரோட்சமாக சொன்னான்னு வச்சுங்க, அது பிரமாணமா? அது பிரமாணம் அவன் எப்படி எடுத்துக்க முடியும்? அது எப்படி நிரூபிப்பான்? அதனால தான் தியானத்தில் குரு சொல்வார், உனக்கு துவாதச சாந்த நிலையத்தில் அப்படி ஒன்று ஆடும், அப்படி ஒரு உணர்ச்சி உண்டாகும். துவாதச சாந்தி நிலைன்னு தெரியுங்களா உங்களுக்கு? துவாதசம்னா 12ன்னு அர்த்தம். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் புத்தி 2, இது ரெண்டும் தாண்டி இருக்கிற ஒரு உணர்வு தான் துவாதசம். அது இங்கெங்கேயோ கிடையாது. இவங்க நினச்சி இங்கே உச்சியிலேருந்து 12 அங்குலங்கிறாங்க. யார் யாரோ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பிரமாணமா? இந்த இந்திரியத்துக்கு அப்பாற்பட்ட அதீந்திரிய உணர்வை அவன் அனுபவிக்கிறான் இல்லையா, அது பேர் துவாதச சாந்தம் அப்படின்னு அர்த்தம். இது நிஜம் நினச்சிட்டு இங்கே 12 அங்குலத்துக்கு மேலே நீ நினச்சி பாருங்கன்னு பெரிய கூட்டம் இருக்குது. முருகேசனும் தெரியும், முருகவேல். அவர் 12 அங்குலத்துக்கு மேலே தேடிட்டு இருந்தார். துவாதச சாந்தம். இந்த 12ம் சாந்தம் அடைந்தால், சொல்லுலேயே அர்த்தம் இருக்குது. அங்கே அங்குலன்னு ஏதாவது சொல்லியிருக்குதா? அளவு தான் சொல்லியிருக்குதா? துவாதச சாந்தம் அப்படின்னா என்ன? இந்த 12ம் இல்லாத சாந்தம் அடைந்த பொழுது ஒரு நிலை இருக்குது. அது நிர்விகல்ப சமாதின்னு பேர். இந்த அனுபவம் ஒருத்தன் கிடைச்சி வச்சுங்க, இதுதான் இதன் மூலம் நான் கடவுளை கண்டுபிடிச்சேன்னு. அது கடவுள் உனக்கு எப்படி தெரியும்? எத்தனையோ உணர்வு வருது, அந்த உணர்வுகளே இது ஒரு உணர்வு. இப்போ கடல் உங்ககிட்ட உணர்வாக இருக்கிறாரா? எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கிறாரு? இது எப்படி நீ நிரூபணம் பண்ணுவ? மற்றவங்களுக்கு எப்படி நீ காட்ட முடியும்? அது கடவுள் தான், நீ எப்படி நிச்சயம் பண்ணுவ? முடியவே முடியாது. அப்போ எங்கே தான் கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு வழின்னா கடவுளால் தான் சொல்ல முடியும். கடவுள் எங்கே தான் சொல்ல போகிறார்? தாராளமாக சொல்லுவார். அவர் தான் தன்னுடைய வேதத்தின் மூலம் தன்னுடைய நான் எப்படிப்பட்டவன்கிற அவர் சொல்றார். சாதாரண மக்களுக்கு என்னை நீ புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், யார் ஒருவன்
இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணானோ, யார் ஒருவன் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டிருக்கிறானோ, யார் ஒருவன் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தை தனக்குள் எடுத்துக்கொள்கிறானோ, மறுபடியும் எடுத்துக்கொண்ட பிரபஞ்சத்தை மறுபடியும் மீண்டும் அவன் கொடுக்கிறானோ, உங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பையும் வாழ்கின்ற வாழ்க்கையும் கர்ம பலன் தருகிறானோ, அவரை கடவுள் என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் வேலைக்காகாது. இப்படி சொல்லையெல்லாம் ஏமாற்ற முடியாது. அப்படி ஒரு ஆளை காட்டுங்க. பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை, அவர் வெளியும் இல்லைங்கிறார். பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்கிறாருன்னா அவர் சிருஷ்டி செய்துட்டு உள்ளே வந்துட்டாரா குட்டியா? அப்போ பிரபஞ்சம் சிருஷ்டி பண்ணும்போது எங்கே இருந்தார்? இருக்க இடம் இல்லாமல் இருந்திருப்பாரா? இடம் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியுமா? இந்த பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணுறதுக்கு கடவுள் இருந்தாருன்னா அப்போ எதையோ ஒன்று இருக்கணும் இல்லை? அப்போ அவருக்கு ஒரு இடம் இருக்கணும் இல்லை? பிரபஞ்சத்தில் தானே இடம் உண்டாச்சு. பிரபஞ்சத்தில் ஒன்று தானே இடம். பஞ்சம் தான் என்ன? ஆகாசம், வாயு, அக்னி, நீர், நிலம். அதில் ஆகாயம் தானே முதல். ஆகாயத்தை அவர் தானே சிருஷ்டி பண்ணுறாரு. சிருஷ்டி பண்ண பிறகு அவர் குட்டியாக உள்ளே வந்துடுவாரா? சரி, ஆகாயத்துக்கு வெளியே இருப்பாரா? ஆகாயத்துக்கு வெளியேன்னு ஒன்றும் கிடையாது. அவர் சொந்தமாக ஒரு பெரிய வீடு கட்டிட்டு என் வெளியே சுற்றிட்டு இருந்தார். எப்படி பார்த்தாலும் உன் தர்க்கத்தில் கடவுளை ஒரு உருவமாக கொண்டு வந்து உள்ளே வைக்க முடியாது. அவர் உள்ளேயும் இல்லை, வெளியும் இல்லை, உலகமாக இருக்கிறார். இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சுது? வேதம் தான் சொல்லுது. கடவுள் தான் அவருக்கு தானே சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறேன் கேள் அப்படின்னு இப்போ தான் சாந்தோக்கிய உபநிஷத்தில் கடவுள் பேசுகிறார். வேதம் மூலம், அப்பன் மூலமாக மகனுக்கு சொல்கிறார், என் மகனே கடவுளை காட்டுகிறேன் வா. இது மிக உயர்ந்த அறிவுடா. இந்த அறிவை, கடவுளை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் நீ வேறு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. என்னப்பா அப்படி சொல்கிறீங்க? கடவுளை தெரிஞ்சிட்டா ஒரு ஸ்கூலுக்கே போக வேண்டாமா? வேண்டாம். எல்லாமே தெரிஞ்சிடுமா? எல்லாம் தெரியும். அது எப்படிப்பா ஒரு நாலேஜ் இருக்க முடியும்? அது பேர் ஆதேசம். மிக உயர்ந்த ஞானமாக இருக்குன்னா அது ஆதேசம். இந்த ஆதேசத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். அதை இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தத்துவமசி போகும். இதெல்லாம் நம்ம முன்னைய சாந்தோக்கியத்தில் 6வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் பாப்பா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அவங்களும் சொல்லித்தரும். ஒரு கூட்டமான பெண்களும் குழந்தைகளும் ஒரு பாதையில் நடந்து போகிறாங்க. அங்கே கொயவனுடைய வீடு இருக்குது. அந்த குடிசைக்கு முன்னாடி வெறும் அதிகாலையில் அவர் களிமண்ணை மிதிச்சிட்டு இருக்கிறார். தண்ணி ஊற்றி காலால் மெதின்னு மிதிக்கிறார். அது என்னம்மா பண்ணுறாங்க அப்படின்னு வந்து குழந்தை கேட்குது. அது களிமண்ணை மிதிக்கிறாரு. அங்கே ஒரு பொருள் தான் சொன்னாங்க, ஒரு பேர் தான் சொன்னாங்க, களிமண்ணு சொன்னாங்க. நல்லா மிதித்து கூழாயிடுச்சு. இவங்க வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு ஈவினிங் திரும்பி வராங்க. இந்த இடத்துல அந்த களிமண் குவியலே காணும். அந்த இடத்துல 100 பொம்மைங்க இருக்குது. இப்போ அவங்க அந்த குழந்தை ஓடி வந்து ஒன்று ஒரு பேர் வைக்குது. ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. காலையில் சொல்லும்போது களிமண் ஒரு பேர் சொன்னாங்க, இப்போ 100 பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த குயவன் ஒன்றை 100 ஆக்கினான். எப்படி பண்ணான்? சரி, 100 தனித்தனியாக பிரித்து வச்சுட்டானுங்க. இப்போ 100 ஆயிடுச்சே. அது இப்படியெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் ஒன்று தான். இப்போ சொல்கிறாங்க 100 ஆயிடுச்சுங்கிறாங்க. 1 100 ஆகிவிட்டது. நீங்களும் அது ஒத்துக்கிட்டீங்க. 1ன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி 1 பலவாச்சு? என்னத்தை சேர்த்து பலவாக்கணும்? இப்போ ஒரு கேள்வி. களிமண் பொம்மையாக மாறும் பொழுது குயவன் எதை சேர்த்தான்? எதையும் சேர்த்தானா சேர்க்கலையா? அது கேட்போம். சேர்க்கவே இல்லை. மண்ணாக தான் இருக்குது. எதுவும் சேர்க்கலைன்னா மண்ணு தானே. அப்போ இன்னைக்கு பேர் மாற்றி சொல்கிறீங்க. நாமரூபத்தை சேர்த்தான். சரி, அதை இப்போ சொல்ல வேண்டாம். அவன் எதை சேர்த்து மண்ணை பொம்மை ஆக்கினான்? ஒன்றையும் சேர்க்கலை, எதுவும் சேர்க்கலை. சேர்த்துருந்தா எடை கூடியிருக்கும்ல. 1 கிலோ மண்ணில் 1 கிலோ பொம்மை செய்தோம்னா அது பொம்மை 1 கிலோ தானே. இப்போ எடை தானே உங்களுக்கு முக்கியமான அளவுகோல். ஏதாவது சேர்த்தாங்களா இல்லையான்னு பார்க்குறேன்னா
பாரு இவ்வளோ சேர்த்துருக்குங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் ஒன்றுமே சேர்க்கல, இது இவ்வளோ காசு கேட்குறியா, மண்ணுக்கு ஒரு வேலை பொம்மைக்கு ஒரு வேலையான்னு. எதை அவன் சேர்த்து பண்ணான்? ஒன்றுமே செய்யலை. மண்ணில் இருக்கின்ற வடிவத்தை வெளியே கொண்டு வந்தான். மண்ணில் ஏற்கனவே இந்த 100 பொம்மையும் உள்ளே இருந்தது, அது தானாக வந்திருக்கலாமே அப்படின்னு. வராது. அந்த பொம்மைக்கெல்லாம் உபாதானமாக ஆதாரமாக அந்த மண் இருக்குது. ஆனால் பொம்மைக்கு வேண்டிய அறிவு அதுகிட்ட இல்லை. பொம்மையாக அது வரணுங்கிற அறிவு அதுகிட்ட இல்லை. எப்படி இருந்தால் நான் பொம்மையாக இருப்பேன், எப்படி இருந்தால் நான் இந்த குதிரையாக இருப்பேன், எப்படி இருந்தால் நான் மனிதனாக இருப்பேன் அப்படின்னு அந்த மண்ணுக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு முடியும். அதுக்கு ஒரு சமர்த்தியம் இருக்குது. அந்த சமர்த்தியம் விகாரம் அடைகிற சமர்த்தியம் தான் இருக்குது. அதுக்கு பேர் விகாரம்னு பேர். இந்த விகாரத்தினால மண்ணுக்கு ஏதாவது சேதாரம் இருக்கா? இல்லை. ஒருவேளை இந்த பொம்மை சரியில்லை சார், ஏன்னா ஆறுமுகனுக்கு 12 கைக்கு பதிலாக 11 வச்சுருக்கிறீங்க, எண்ணி பாருங்கள் சார், 13 இருக்குது சார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்று உடைச்சிறார், நோனோ மீண்டும் செய்யுங்கிறார். இப்போ அவர் பிசைஞ்சிட்டார். இப்போ மண்ணுக்கு எதாவது சேதாரம் இருக்குதா? சரி, முருகரை பிள்ளையாராக மாற்றணும்னா ஏதாவது அடிஷ்னலாக சேர்க்குறாரா? என்னங்க அது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மண்ணு தானே எப்போவுமே இருக்குதுங்கிற ஒரு உண்மை மண்ணுக்கு மட்டும்தானே இருக்குது. பொம்மைக்கு என்ன உண்மை இருக்குது? அப்போ இருத்தலுக்கு சத்துன்னு பேர். இப்போ இருத்துதுன்னா அதுக்கு சமஸ்கிருதத்தில் சத்து, சன்னு அப்படின்னு சொல்கிறோம். சன்னுன்னா SUN இல்லை, SON இல்லை, இருக்குதுங்கிறத சன் பிரத்யாயான்னு பேர். நீங்கள் எது கேட்டாலும் இருக்குதுன்னு தான் பதில் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் புளி இருக்குதா? இருக்குது. உப்பு இருக்குதா? இருக்குது. அப்போ இருக்குதான்னு கேட்கும்போது சன்னு அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் பதில் சொல்லுங்கள், சன்னு அஸ்திங்கிறீங்க. இருக்கிறது அஸ்தி, நானும் சன்னு இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன், இந்த சன் என்று இருத்தல், இந்த வெயிட் மண்ணுக்கு தானே இருக்குது, பொம்மைக்கு இருக்குதா? பொம்மைக்கும் இருக்குது இல்லை. ஆனால் பொம்மைக்குன்னு இருப்பு இருக்குதா? அப்போ கூட அந்த இருப்பு யார் தர்றது? மண்ணு தான் தருது. எல்லாமே மண்ணு தான். அப்போ பொம்மைங்கிறது உண்மையிலே இருக்குதா இல்லையா? நான் ஒரு பெட்டி போடுறேன், இருக்குதுங்கிற பெட்டி, இல்லைங்கிற பெட்டி. உங்களுக்கெல்லாம் ஓட்டு கொடுக்குறேன், நீங்கள் எந்த பெட்டியில் போட போகிறீங்க? மண்ணுங்கிறது எதில் போடுவீங்க? இருக்குதுங்கிற பெட்டியில் போடுவீங்க, இல்லைன்ற பெட்டியில் போட மாட்டேங்க. பொம்மை எதில் போட போகிறீங்க? இருக்குதுன்ற பெட்டியில் ஏற்கனவே மண்ணு போட்டாச்சு. அங்கே இருக்கிற ஒரு பொருள் தான் கொடுத்துருக்குறேன். அந்த ஒரு பொருளுக்கு நீங்கள் இருக்குதுன்னு மண்ணுக்கு போட்டுட்டீங்க. பொம்மைக்கு எதில் போட போகிறீங்க? இல்லைன்னு உங்களால் போட முடியாது. மனசாட்சிப்படி உங்களால் போட முடியாது. இருக்குதுன்னு போட்டால் உங்களுக்கு புத்தி இருக்கிறதுனால ஏற்கனவே மண்ணுக்கு ஓட்டு போட்டாச்சு. இருக்குது ஒரு பொருளில், மண்ணுக்கு ஓட்டு போட்டாச்சு. பொம்மைக்கு எங்கே போடுறது? இதுவா அதுவான்னு நிச்சயம் பண்ண முடியல இல்லையா? எந்த கேட்டகரியிலும் போட முடியல. அது பேர் அனிர்வச்சனீயம் அப்படின்னு பேர். நிர்வச்சனம்னா வாக்கு தருதல். நம்முடைய இந்திய நாட்டில் நிர்வச்சனம் அப்படிங்கிறாங்க. இந்த ஓட்டு போடுற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, எலக்டோரல் கமிஷன் அப்படிங்கிறவங்களுக்கு நிர்வச்சனம் அப்படின்னு பில்டிங் பேர். அது பேர் வாக்களித்தல். இங்கே நீங்கள் வாக்களிக்கணும். இதுக்கு போட போகிறீங்களா ஓட்டு, அதுக்கு போட போகிறீங்களா? உங்களால் ஓட்டு போட முடியல, நேட்டோ தான் போடுறீங்க. நேட்டோ அதுக்கு பேருங்க நாட்டோவா, நோட்டா? என்னால் எதிலும் போட முடியாது அப்படின்ற, அது பேர் அனிர்வச்சனீயம். நிர்வச்சனம்னா நிச்சயமாக இதுன்னு சொல்லலாம். வச்சனீயம்னா நிர்வச்சனியம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் முடியாது அனிர்வச்சனீயம். அப்போது அனிர்வச்சனீயம்ங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் மித்யான்னு பேர். மித்யான்னு பேர். மித்யான்னா பொய்யுன்னு அர்த்தம் இல்லை, உண்மைன்னு அர்த்தம் இல்லை. என்னங்க பொய்யுன்னு சொல்ல முடியல, இன்மன்னு, அப்புறம் என்னதான் இருக்குது? அது ஏதோ ஒன்று. களிமண் இப்படி இருக்குது. களிமண் இப்படி பார்த்தோம்னா பிள்ளையார். சில சமயத்தில் நம்ம ஒரு மரத்தினுடைய வேரில் அந்த மரப்பட்டைக அது கரடு முரடமாக இருக்கும் இல்லையா? சில பேர் சாமி கும்பிட்டு போவாங்க. என்னங்க அப்படி போய் கிட்ட பார்த்தா பிள்ளையார் மாதிரியே இருக்கும். அது காளியாத்தா முகம் இருக்கும். அப்புறம் 2 நாள் போனாக்க மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு அதுக்கு நூல் கட்டி வச்சு துணி கட்டிடுவாங்க. அந்த மரம் அதை உற்பத்தி பண்ணல, இங்கேருந்து தான் உண்டாகுது. அப்போது அந்த குருநாதர் மகன்கிட்ட கேட்குறார், ஏ மகனே,
ஸ்வேதகேது, நீ சொல், இங்கே இருக்கிற இந்த மண்பாண்டங்கள் எல்லாம், மண்ணினால் சிப்பட்டது பொம்மைகள் எல்லாம் எப்படிப்பட்டதுடா? மண் எப்படிப்பட்டதுன்னு உன்னால் சொல்ல முடியாது. ஆனால் பொம்மைகளுடைய தன்மையை உன்னால் சொல்ல முடியுமா? தன்மைன்னு கேட்குற. தன்மையினால் அது சொரூபம். தன்மை அதனுடைய நிலை. மண்ணினுடைய நிலையை நீங்கள் சொல்லிடலாம், அது பிசு பிசுப்பான ஈரமானது, இவ்வளோ கணக்கம்னு. பொம்மைக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பிசு பிசுப்பானது சொன்னால் அது மண்ணுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். கனமானதுன்னு சொன்னால் அது மண்ணுக்கு சொல்லியாச்சு. அது ப்ரௌன் கலரில் இருக்கணும், அது மண்ணுக்கு சொல்லியாச்சு. பொம்மைக்கு என்ன, பிள்ளையார் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அதே மண் வேறு மாதிரி இருந்ததுன்னா வேறு மாதிரி சொல்லி, என்ன ஒரே பொருளுக்கு நீங்கள் வேறு வேறு சொல்கிறிய? எங்கேருந்து இந்த நாமமும் ரூபம் உண்டாச்சு? இந்த மண்ணின் மீது பிள்ளையாரை பார்த்தவன் யார்? மண் கொடுத்ததா? அதுக்கு மண்ணுக்கு பிள்ளையாருன்னு பேர் கொடுத்தது யார்? பார்க்கிறவன் தான் கொடுத்தார். கொய்யவன் கொடுப்பானா? அவன் நம்ம கிளைய எடை போட்டு பார்ப்பான். அந்த மண் எனக்கு பிசைஞ்சு எல்லாம் உருவாக்கி இது பண்ணுறதுக்கோ, அதை டையை போட்டு செய்வதற்கும் இவ்வளோ ஆச்சுன்னு மண்ணுக்கு தான் வேலை சொல்லுவான். பொம்மைக்கு அவன் சொல்ல மாட்டான். இப்போ பொம்மை என்ற சொல்லும்போது, மகனே, இந்த பொம்மைகளுக்கெல்லாம் பொம்மைத்தன்மையை எவன் கொடுக்கிறான் என்று பார்த்தால் நீ தான் தர. உன் கண்ணுக்கு அது பிள்ளையாராக தெரிஞ்சால பிள்ளையார் என்ற நாமமும் நீ பார்த்த வடிவமும் சொல்லுது. இந்த நாமம் ரூபம் இந்த ரெண்டுமே உன்னிடம் இருந்து வருவதால் அது வாச்சாரம்பணம். உன்னுடைய சிந்தையிலிருந்து வருவது, உன்னுடைய கற்பனா சக்தி. உன் குழந்தைக்கு எவ்வளோ கற்பனை பாருங்கள். அங்கே இருக்கிற கிறுக்களை பார்த்து இந்த படம்னு சொல்லிட்டான், ஊற்று பார்த்தா கரெக்டாக தாங்க இருக்குது. சில பேர் மார்பிளில் பார்ப்பாங்க, இந்த டிசைன்லாம் இருக்கும். அப்புறம் குழந்தை பார்த்துட்டு அதை அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சு, பாருமா இங்கே சிங்கம் உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவங்க பார்த்தா, இந்த பையனுக்கு என்ன கற்பனை பாரு, ஒரு கிறுக்கலை சிங்கம் ஆகிட்டானே. இப்போ எல்லாருக்குமே மேகத்தை பார்த்து முயலுங்கிறோம், முதலேங்கிறோம், அதெல்லாம் கற்பனா தானே. அங்கே அது பாட்டு சிவமேன்னு அது மிதந்து போயிட்டு இருக்குது. நீ தான் அது மேலே சுமத்தி பார்க்கிறாய். மண்ணின் மீது பிள்ளையாரை நீதான் சுமத்தி பார்க்கிறாய். அந்த சுமத்தி பார்த்தல் தான் எங்கேருந்து வருதுன்னா நம்முடைய வாக்கிலிருந்து பிறப்பதால் இது பேர் வாச்சாரம்பணம், விகாரோ நாமதேயம். அப்போ அவர் சொல்லித்தராரு, மகனே, மண் தான் இங்கே சத்தியம், மண் தான் இங்கே சத்தியம். மீதி நீ பார்க்கின்ற மீதி எல்லாமே உன் கற்பனையிலிருந்து உதித்ததுடா. ஒரு சத்தியத்தின் மீது உன் கற்பனையை ஏற்றி பார்க்கிறாய். ஒரு சத்தியத்தை நான் மாடர்ன் நாட்டில் வரைஞ்சிட்டோம்னா ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு, ரொம்ப சூப்பர் சார், என்ன வரைஞ்சிருக்கிறீங்க? ஒரே ஊர், ஒரு கிராமம் மாதிரி தெரியுது, மேகமூட்டமாக மழை பெய்கிற மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் பார்க்குறாரு, இது ஒரு கண்டுபிடிக்காத ஒரு எந்திரம் போல் தெரியுது சார், இங்கெல்லாம் சக்கரம் சொல்கிற மாதிரிலாம் போட்டிருக்கிறார். இன்னொருத்தர் இதில் தெய்வீகமான ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கிறது ஒரு பொருள் தான். சத்தியமான ஒரு பொருளின் மீது ஆளுக்கு அவர்கள் கற்பனையை சுமத்தி பார்க்கிறார்கள். அதனால் மாடர்ன் ஆர்ட்டுக்கு நிறைய வேலை. இன்னும் ஒரு படத்துக்கு ஒரு வேலை தான் கொடுக்க முடியும். இவன் எல்லாத்தையும் பார்க்க முடியும்னா அவன் 10-15 படத்தை ஒரே இடத்துல வரைஞ்சிட்டான்ல. அதனால் ஏகப்பட்ட வேலையை அவங்க கொடுக்குறாங்க. நம்ம விஷயம் தெரியாதவங்க இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே. நம்மக்கிட்ட அந்த வாச்சாரம்பணம் இல்லை. நம்ம சத்தியத்தை மட்டும் பார்த்தோம். ஒரு துணி, அதில் கலரை கிறுக்கி வச்சுருக்கிறான், முடிஞ்சது வேலை. இப்போ கடவுளுக்கும் இதுக்கு எங்கே சார் சம்பந்தம்? அவர் சொல்கிறாரு, இதை சொல்லி முடித்த பிறகு, மகனே, சத்து ஒன்று தான் உண்மை, மண் ஒன்று தான் உண்மை. அதன் மீது பார்க்கின்ற பானை, கூஜா, சர்வம், சட்டி போன்றதெல்லாம் மனிதருடைய பயன் கருதிய மனதில் எழுந்த கற்பனை வடிவங்கள் தானே. அவனுக்கு பயன் இல்லைன்னா அதுக்கு ஒரு பேர் வைப்பானா? வைக்க மாட்டான்ல. அதே மண்பானையோ அல்லது 100 பொம்மைகளையும் ஒரு யானை அந்த பக்கமாக போகுது. காலையில் போகும்போது மண் பார்த்துப்போ அப்படின்னு தன் குழந்தைக்கு சொல்லிச்சு. ஈவினிங் வரும்போது சொல்லு, மண் பார்த்துப்போன்னு சொல்லி தான் போகும். அது சத்தியத்தை மட்டுமே பார்க்குது. நாம் மித்தியாவை பார்க்குறோம். சத்தியன் மீது மித்தியாவை பார்க்கிறோம். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அவர் சொல்கிறாரு, மகனே, இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. இல்லை, எங்கே இருந்து தெரியுமா? சத் என்பதில் இருந்தது, சத்தாக இருந்தது.
அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த எப்படி உதாரணம் சொல்ல போகிறாரு, எப்படி சார்ந்தது சொல்லுங்க மகனே, இந்த பொம்மைகள் எல்லாம் நானாவிதமான பொம்மைகள் எல்லாம் இந்த பொம்மை உலகம்னு சொல்லாமா? ஏன்னா அந்த பொம்மையில் உலகத்தில் ஒரு ஊர் இருக்குது, கிராமம் இருக்குது, அங்கே புல்தரை இருக்குது, தண்ணி ஓடுது, இதெல்லாமே நீங்கள் கொலுவில் நீங்கள் செய்கிறது தானே. அங்கே இருக்கிறதெல்லாம் இந்த உலகமே, மண் உலகமே காலையில் மண்ணாக இருந்தது அப்படிதான் சொல்லுவேன். பிறகு அந்த மண்ணு தான் நாமரூபங்களாக இப்படி வடிவெடுத்தது. இதனால் அந்த மண்ணுக்கு எந்த சேதாரமும் இல்லை, இழப்பும் இல்லை. இந்த நாமரூபங்களாகிய இந்த கிராமமே பூரணமாக இருக்கிறது. அந்த முழு களிமண் அப்படியே இருக்குது. காலையில் பார்த்த களிமண்ணும் பூரணமாகத்தான் இருந்தது, இப்பவும் அது பூரணமாகிறது. பூரணமான களிமண்ணிலிருந்து பூரணமான பொம்மைகள் வந்த பிறகும் களிமண்ணும் பூரணமாக இருக்கிறது, பொம்மையும். இந்த மந்திரம் என்ன மந்திரம்? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்யம் ஆதாய பூர்ணம் ஏவ வசிஷ்யதே. பூர்ணத்திலிருந்து பூர்ணம் எடுத்த பிறகும் பூர்ணம் பூர்ணமாக இருக்கிறது. மண்ணும் பூரணம், பானையும் பூர்ணம். பானை மண்ணிலிருந்து பானை உண்டான பிறகும் பூர்ணம் பூர்ணமாகவே இருக்கிறது. அதுக்கு கெடவே இல்லை. இப்போ அந்த பூர்ணமான மண் 100 பொம்மைகளிலும் இருக்குதா இல்லையா? பொம்மையில் எந்த பக்கம் மண் இருக்குது? எல்லா பக்கம். சார் மண் இல்லாத இடம் காட்டுங்க பொம்மையில். பொம்மைக்குன்னு ஏதாவது ஒரு பொருளை காட்டுங்க சார். இதெல்லாம் மண், பொம்மைக்குன்னு இந்த இது தான். அது மேல் தோலை மட்டும் காட்ட முடியுமா? மேல் தோலும் மண் தான். பொம்மை முழுக்க முழுக்க மண்ணை தவிர எதுவுமே இல்லை. இப்போ அந்த சத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் வந்ததுன்னு சொன்னார். இந்த பிரபஞ்சங்கள்லாம் ஒரு பொம்மைகள்னு சொன்னார். இந்த பொம்மைகளுக்கெல்லாம் நாம் கொடுத்துருக்க நாமரூபம் தானே. நாம தானே நாமரூபம் கொடுத்துருக்குறோம். இங்கே எறும்போ அல்லது யானையோ போச்சுன்னா நாமரூபம் சொல்லுமா? இது மனிதன், இது தூணு, இதெல்லாம் சொல்லுமா? அதுக்கு தெரியாதே. மனிதனுடைய புத்தியிலேருந்து தானே இது வருது. அப்போ மனித புத்தி என்ன பண்ணுது? இந்த பிரபஞ்சத்துக்கு நாமரூபம் கொடுக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இத்தனை கோடி இருக்குதுங்கிறது இவனுடைய நாமரூபத்தில் தான். ஒன்றும் தெரியாத லேடி யாராவது ஒரு கிராமத்து பொண்ணம்பளம் இருந்தால் நாமரூபம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ஏதோ 2-3 இடம் தான் தெரியும். நிறைய படிப்பாளி இருந்தான்னா இன்டர்நெட்டில் தேடிட்டு ஆகாயத்தில் தான் சொல்லிவிடுவான். நாமரூபங்கள் எல்லாமே இருப்பதும் குறைவதும் போவதும் அவங்களுடைய அறிவிலேருந்து தான் வருது. நீ பார்க்கிறவனால தான் நாமரூபங்கள் இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அந்த சொல்றாரு, இத்தனை பொம்மைகளும் களிமண்ணிலிருந்து வந்தது போல, இத்தனை ஆபரணங்களும் தங்கத்திலிருந்து வந்தது போல, இத்தனை கருவிகளும் இரும்பிலிருந்து வந்தது போல. இது அத்தனையும் உபனிஷத் சொல்லப்பட்ட உதாரணங்கள். அதில் சொன்னது நகவெட்டி தான் சொல்றார். நக நிக்கிருந்தனம் அப்படிங்கிறார். நகவெட்டிக்கு வேதத்தில் பேர் வச்சிருக்கிறாங்க. நக நிக்கிருந்தனம். நிக்கிருந்தனம்னா வெட்டுறது, நகத்தை வெட்டுவதால. நகம்ங்கிறது தமிழில், சமஸ்கிருதம் தான். தமிழில் இருந்தாலும் தப்பு இல்லை. சூர்ப நகைக்கு விரல் சூர்ப்பம் மாதிரி இருக்குமா? சூர்ப்பம்னா முறம், முறம் மாதிரி விரல் இருந்தால் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட அலங்கோலமான கண் அதுக்கு பேர் சூர்பனகான்னு பேர். இங்கே வாங்க, 3 உதாரணங்களை வச்சு சொல்றார். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது, இந்த அத்தனை பொம்மை உலகமும் ஒரு மண்ணிலிருந்து வந்தது போல, இந்த அத்தனை பிரபஞ்ச உலகமும் 7 லோகங்களும், கீழ் லோகங்கள் 7, மேல் லோகங்கள் 7, அத்தனையுமே சத்திலிருந்து தான் வந்தது. இதனால் சத்து அழிந்து உலகம் வரவில்லை. மண் அழிந்து பொம்மை வரலை. அப்போ மண் பொம்மையாக இருக்கிறது. இப்போ சத்து பிரபஞ்சமாக இருக்குது. அப்படி தானே சொல்லணும். இப்போ எதை தொட்டாலும் என்ன சொல்கிறீங்க? சன்னு தானே சொல்கிறீங்க. இருக்கிறது இருக்கிறது. அந்த இருக்கிறதுங்கிறது அதுதான். ஆனால் இது பொம்மை இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அந்த இருக்கிறதுங்கிற சத்து பொம்மையாக இருக்குது. இப்போ சுரேஷ் வச்சியை பார்த்து சொல்கிறேன். சுரேஷ் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுங்கிறது சத்து, அது இந்த வடிவத்தில் இருக்குது. அப்படி தானே மண் பொம்மையில் சொல்ல போகிறோம். அப்போது பிள்ளையார் இருக்கிறார், முருகர் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது இருக்கிறாருங்கிறது எதை சுற்றி காட்டுது? மண்ணையும் நாமரூபமாக அந்த மண்ணுக்கு நாம் வைத்ததை தான் சொல்லுது.
அப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறது எல்லாமே சத்தினுடைய விகாரங்கள் தானே. அப்போ நாமெல்லாம் சத் விகாரங்கள். சரிப்பா, சத்தே இருந்துட்டு போட்டோம், நம்ம விகாரமாக இருக்கிறது போட்டோம், நாம ரூபமாக இருக்கோம், அதுவும் பூரணமாக இருக்கோம், இதுவும் பூரணம். அந்த சக்தி என்னது அதை சொல்லுங்க அப்படின்னு. அது நீ தாண்டாங்கிறார். தத்துவமசிங்கிறார். என்னப்பா சொல்கிறீங்க? மண் பொம்மையை சொல்லிட்டு மண்ணுன்றதுனால நான் அதை கற்பனை பண்ண நான் மண்ணுன்னு ஆயிடுவேனே. எது சத்துவோ அது நீயாக இருப்ப. உன்னுடைய சத்து அதுதான். இந்த நகைக்கெல்லாம் சத்து எதுன்னு கேட்டால் தங்கம்னு சொல்கிறோம். இந்த நாற்காலிகள்லாம் சத்து எதுன்னு கேட்டால் மரம்னு சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்துக்கு எது சத்துன்னு கேட்டால் சத்துன்னு சொல்கிறோம். அந்த சத்து எது அப்படின்னு கேட்டால் அது நீங்கிறார். எங்களுக்கு புரியலப்பா, எனக்கு சொல்லுகிற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சத்து தான் சௌமியே, அது கடவுள். கடவுள் பேர் தான் சத்து, அதுதான் சத்தியம் அப்படின்னு பேரிடு. அந்த சத்தியத்தின் சத்தியம் இது. இந்த பிரபஞ்சம் ஒரு சத்தியம் நீ எடுத்துக்கொண்டால் இந்த சத்தியத்தின் சத்தியம் அந்த பிரம்மம். அப்போ ரெண்டு சத்தியமா? இல்லை. எப்படி சொல்வ? பிள்ளையாரும் சத்தியம் மண்ணும் சத்தியம் ரெண்டு சொல்ல முடியுமா? அந்த சத்தியத்தின் சத்தியம் அது அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்படி சத்தியத்தின் சத்தியங்கிறது பிரதானியத்தில் வருது. அதை வச்சுட்டு தான் ரெண்டும் உண்மைன்னு சொல்லிட்டு துவைத மதம் வந்துடுச்சு. உபனிஷத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். கரெக்டாக ஒரு உத்தாலகர் க்ளீனாக தான் சொல்கிறாரு. ஆனால் அதையும் புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு பரவாயில்ல, அவங்களுடைய மந்த புத்திக்கு அது போதும். இருந்தாலும் வேதத்துக்குள்ளே இருக்கிறாங்கல்ல, புழைச்சிக்குவாங்க. என்னைக்காவது புத்தி வளரும்போது புரிஞ்சுக்குவாங்க. இப்போ சொல்லுங்கள், சத்து என்பது எது என்று கேட்டோம்னா அதையும் வேதம் தான் சொல்லணும். சத்து சத்து சத்துன்னு சொல்கிறீங்களா, அது என்ன தான் சத்து அப்படின்னு சொல்லி, அதுதான் ஞானம். ஓ, சத்து என்பது ஞானமா? சத்துக்கு ஞானம் இருக்குதா? சத்துக்கு ஞானம் இல்லை, ஞானம்தான் சத்து. இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இருந்ததுன்னு சொன்னனே சத்துன்னு, அது ஞானம். ஓ, ஞானம் இருந்ததுங்கிறத சத்து ஞானம்னு சொல்கிறோம். அது அளவற்றதாக இருந்தது. அளவற்றதாக இருந்ததுன்னா பூமிக்குள்ளேயோ அந்த ஆகாயத்துக்குள்ளே தான் ஒரு அளவு இருக்கும். இந்த சூரியனுக்கு ஒரு அளவு சொல்லலாம், பூமிக்கு ஒரு அளவு சொல்லலாம், ஆகாயத்துக்கு கூட ஒரு அளவு சொல்லிடலாம். ஆனால் இதையெல்லாம் படைத்த ஒன்று அளவில் இருக்க முடியுமா? அது எத்தனை காலம் இருந்ததுன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ பெருசு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அளவில்லாமல் இருந்தது, அது முழுமையாக இருந்தது, பூரணமாக இருந்தது, வில்லங்க எதுவும் கிடையாது அதில். அது ஒன்றே இந்த பிரபஞ்சமாக வடிவெடுத்தது. அப்பா, இந்த களிமண் பொம்மையாவதற்கு குயவன் தேவைப்பட்டானே, அதுபோல் அந்த சத்து இந்த பிரபஞ்சம் ஆவதற்கு யாரா ஒருத்தர் வேணுமே. சத்து தாண்டா அதுவும். மண்ணும் அவனே, குயவனும் அவனே. மண்ணாக இருப்பது சத்து, குயவனாக இருப்பது அதனுடைய ஞானம். அந்த ஞான சக்தியும் அந்த சத்தியமும் தானாக இது பிரபஞ்சமாக இருக்குது. இப்போ சொல்லு, கடவுள் எங்கே? நம்ம ஆரம்பித்தோம், கடவுள் வேதம் காட்டி கொடுக்கும், இப்போ சொல்லுவேங்கிறேன். இப்போ சொல்லுங்க, கடவுள் எங்கேன்னு கேட்பீங்களா? கடவுள் எங்கே இல்லைன்னு சொல்லுங்க. தயானந்த சர்வீஸ் அப்படின்னு கேட்பார். கடவுள் எங்கேன்னு கேட்கக்கூடாது, கடவுள் எங்கே இல்லைன்னு சொல்லு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களே, கடவுள் இல்லைன்னு எங்கே போய் பார்த்தேன்? ஒரு இடத்துல இல்லைன்னாக்கா அந்த இடத்துல போய் பார்க்கணும். இல்லை, பாக்கெட்டில் பணம் இல்லை, பார்த்தல பாக்கெட் திறந்து. கடவுள் இல்லைன்னா எங்கே இல்லை? இங்கே இல்லை. ஒரு கடவுள் இங்கே இல்லாமல் வேறு இடத்துல இருக்கலாம்ல, அங்கே போய் பார்த்தியா? இங்கே இல்லைன்னா எங்கேயும் இல்லை. அது எப்படி சொல்ல முடியும்? உங்கள் பாக்கெட்டில் காணலைனாக்கா இன்னொருத்தர் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இல்லைன்னு சொல்கிறவனும் நிரூபிக்கணும். என் நம்மளை மட்டும் கேட்குறான், கடவுள் நிரூபிடான். நீ இல்லைன்னு நிரூபி. ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால், இங்கே யானை இல்லைன்னு நான் நிரூபிக்க முடியும், ஆனால் யானையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடவுள் இங்கே இல்லைன்னு நிரூபிக்கலாம், ஆனால் கடவுளே இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா? அப்போ கடவுளை நீ எல்லா காலத்துலேயும் போய் தேடி பார்க்கணும். ஒருவேளை கலியுகத்தில் இல்லாமல் இருக்கலாம். அப்போ எல்லா காலத்தையும் நீ தேடிட்டு பிறகு தானே இல்லைன்னு சொல்லணும். எல்லா இடத்துலையும் தேடிட்டு தானே இல்லைன்னு சொல்லணும். எல்லா பொருளையும் தேடி பார்த்தானே சொல்லணும். நீ எல்லா பொருளையும் பார்த்துட்டியா? எல்லா இடத்தையும் தேடிட்டியா? எல்லா காலத்திலையும் இருந்தியா? முடியவே முடியாது. அப்போ இல்லைன்னா அவனால் நிரூபிக்க முடியாது. உங்களை யாராவது கடவுளை காட்டுங்க, நிரூபிங்கன்னு கேட்டோம்னா முதல்ல நீங்கள் கேட்க வேண்டியது, கடவுள் இல்லைங்கிறது நிரூபிச்சுடு. அவன் முடியாதுங்கிறான். இப்போ நான் சொல்கிறேன், எல்லாமே கடவுள் தான், நிரூபிங்கிறான். எல்லாமே கடவுள், நீ தான் பார்த்துக்க, நிரூபிச்சுக்க. அப்போது இந்த சந்தனம் கடவுளா? ஆமாம். இந்த சாணி கடவுளா? ஆமாம். திருடன் கடவுளா?
ஆமாம். நல்லவன் கடவுளா? ஆமாம். நாங்களாம் சமத்துவம் தான் சொல்கிறோம், நீங்களும் சமத்துவம் சொல்கிறீங்க. பாய் பாய். இந்து முஸ்லீம் பாய் பாய். நம்முடைய வேறுபாடுகள் எல்லாமே கருத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் தெளிவின்மையும் தான். இதை தீர்த்து வைக்கிறது வேதத்தால் மட்டும்தான் முடியும். வேதம் மட்டும்தான் இந்த உண்மையை சொல்லுது. அந்த கடவுளுக்கு பேர் சத்தாக இருந்து ஞானத்துடன் அது அனந்தமாக முடிவின்றி இருக்கிறது. எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா பொருள்களிலும் நீக்கமற இருப்பது. நீக்கமற இருப்பதில்லை, அதுவாக இருப்பது. நீக்கமற இருப்பதுன்னா இந்த பொருள்களுக்குள்ள அது கூட நீங்காமல் ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு ஆகிடும். நகமும் சதையும் போல இது நீக்கமற இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. கடவுள் தான் எல்லாமே. இங்கே ஓர் அணு கூட கடவுள் இல்லாமல் ஒன்று கிடையாது. ஒரு குண்டூசி கூட இது கடவுள் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போது தத்துவமசி இப்போ பார்ப்போம். குயவன் தான் நிமித்த காரணம். அவனுடைய அறிவு தான் அந்த பொம்மை களிமண்லேருந்து பொம்மையை வெளியே கொண்டு வந்தது. ஏற்கனவே பொம்மை களிமண்ல இருந்தது, அதை வெளிப்படுத்தணும் இல்லையா? களிமண் அவரே தான். ஆமாம். உங்கள் மண்ணு மாதிரி இருக்கணும்னு பார்க்குறீங்களா கடவுளே? அப்போ பிரபஞ்சத்தை மண்ணுன்னு நினைக்கிறீங்களா? பிரபஞ்சத்தை மண்ணுன்னு நினச்சாக்கா அவர் மண். பிரபஞ்சத்தை ஆகாயம் நினச்சிங்கன்னா ஆமாம். பொருள் ஆற்றல்னு சொல்கிறார்ல ஐன்ஸ்டீன். ஆற்றலை பார்த்துட்டிங்களா? ஆற்றலாக பாருங்களேன். அப்போ எல்லா பொருளும் எப்படி இருக்கும்? அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? ஒரு ஆற்றலுக்கு தமிழ் என்ன பேர்? சக்தி. ஒரு சக்தியை நீங்கள் எத்தனையாக பார்க்குறீங்க. ஏன் அவர் இந்த சக்தியாக இருந்தாக்கா அப்போ நீங்கள் ஒத்துக்குவீங்களா இறைவனிடம் ஒரு சக்தி இருக்குதுன்னு? அப்போ அவர் உபாதான காரணம் சொல்லாமல. அந்த மாயா சக்தி தான் அவருடைய உபாதான காரணம். அந்த மாயா சக்தி தான். இப்போ மாயா சக்தி உபாதான காரணம் உங்களுக்கு புரியுது. அப்போ ஐன்ஸ்டீன் தான் பொருளை சக்தியாகினார்னு சொன்னோடனே இப்போ பொருளாக இருப்பது கடவுளுங்கிறது நமக்கு நிம்மதியாயிடுச்சு. நல்ல காலம் அவர் கேள்வி கேட்டார். இல்லைன்னா நீங்கள் ஒத்துக்கிட்டு போயிருப்பீங்க. கேட்கணும். பொம்மைக்கெல்லாம் மண் இருக்கிற மாதிரி பிரபஞ்சத்துக்கு அவர் மண்ணாக இருப்பாரா, கோல்டாக இருப்பாரா, இரும்பாக இருப்பாரா? அவர் என்னவா இருந்தார்? சத்தாக இருந்தார். அந்த சப்படி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் அது அறிவுடைய ஞானமுடையது. அறிவாக இருப்பதனால அது நிமித்த காரணமாக இருக்கிறதுக்கு முடியுது. அது இருப்பதனால அது எல்லாத்துக்கும் உபாதானமாக இருக்குது. ஏன்னா இருக்கிறதுனால அந்த இருப்பு சத் மாத்திரமே உபாதான காரணம், அதனுடைய சித் மாத்திரமே நிமித்த காரணம், ஆனந்தமே இது பூரணமான பிரபஞ்சத்துக்கு காரணமாக. ஆனால் இங்கே இருக்கிற ஆனந்தத்துக்கும் அதுதான் காரணம். எல்லாம் உணர்வுடையதாக இருக்குது இல்லையா? அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, உணர்வு மட்டும் விட்டார்னா என்ன அர்த்தம்? அறிவையும் கொடுத்துட்டாரு, உடலையும் கொடுத்துட்டாரு, ஆனந்தம் ஒன்று கொடுத்துருக்கோம்ல. ஆனந்தமும் அவரே, சச்சிதானந்தம் அவருடைய பேர். இந்த மாதிரியான கடவுளுடைய லட்சணத்தை கொடுத்து அவரை கண்டுபிடிக்கும்படி நம்ம கொடுத்துருக்கிற ஒரே நூல் வேதம். இப்போ தத்துவமசி வரும். அந்த சத்து தான் நீ என்று அந்த ஸ்வேதகேதுக்கு அப்பா சொல்கிறார். என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க? பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்த அவரா நான்? என்ன வித்தியாசம் சொல்லு முதல்ல அப்படிங்கிறார். அவர் சர்வஜன், நான் அல்பஜன். அல்பன்னா உங்களுக்கு தெரியும். அவர் சர்வ சக்தி மத்துவம், நான் அல்ப சக்தி. அவர் சர்வ வியாபகி, நான் சரீர வியாபகி. இது மாத்திரம்தான் நான்கள். இது போதாதாப்பா வித்தியாசம்? சரிப்பா, அவருடைய நாமரூபங்களை தான் இந்த வித்தியாசத்தை நீ பார்த்த. இந்த பொம்மைக்குள்ளே நீங்கள் என்ன நாமரூபத்தில் நீ பார்க்குற. என்ன பண்ணுறாரு? ஒரு சக்கர, இந்த சங்கு சக்கர கதாஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய விஷ்ணு சிலை பொம்மையில் செய்திருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு நாத்திகனை கொண்டாந்து நிற்க வச்சுருக்கிறாங்க, அவனுடைய சிலையும் செய்திருக்கிறாங்க. தாடியெல்லாம் வச்சு கையில் கொடை கொடுத்துருக்காங்க. அவர் பெரியார்னு பேர், இவர் பிரம்மம்னு பேர். பிரம்மனால பெரியார்னு அர்த்தம். ரெண்டு பெரியார் நிற்கிறாங்க, ரெண்டும் மண். இவர் சொல்கிறாரு, இவர் பெரியார் சரீர வியாபகம், அல்ப சக்தி, அல்ப ஞானம். இந்த விஷ்ணுவுக்கோ விஷ்ணுனால வியாபகம், சர்வ வியாபகி, அப்புறம் சர்வ சக்தி, சர்வ ஞானம். இவ்வளோ வித்தியாசம் இருக்குதே அப்படின்ற. நீ இந்த வித்தியாசம் எதில் பார்த்த? நாமரூபத்தில் பார்த்த இல்லையா? விகாரத்தில் பார்த்த. மண்ணினுடைய இந்த விகாரம் மனிதன், மண்ணுடைய அந்த விகாரம் விஷ்ணு. விகாரங்களை நீக்கிடு, நாமரூபங்களை நீப்பிடு. இப்போ சொல்லு, ரெண்டும் ஒன்று சார். தத்து
தோமசி. அதுவும் இதுவும் ஒன்று. இப்போது நீ சொல்லு, விகாரத்தில் தானே நீ வேற, விகாரத்தில் தானே அவர் வேற. அவர் விகாரம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, அவர் ஜெகத் விகாரி. நீ அவரே ஜெகத்தில் இருக்கிற ஒரு சரீர விகாரி. இவ்வளோதானே வித்தியாசம். விகாரம் ரொம்ப முக்கியமா? விகாரத்துக்கு என்ன வெயிட்டு நீங்கள் தான் சொல்லுங்கள். நாமரூபங்களுக்கு என்ன வெயிட்? களிமண்ணுக்கு வெயிட்டு கொடுத்துருங்க, தூக்கி துறாக்கோலை போட்டுருங்க. இந்த பிள்ளையார் முருகருங்கிறவங்களாம் எவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லுங்கள். சொல்லுமா? இந்த 100 பொம்மைக்கும் எவ்வளோ வெயிட்டு? களிமண் வெயிட்டு தான் சொல்லக்கூடாது, பொம்மைக்கு வெயிட்டு சொல்லணும். வெயிட்டே இல்லாத பொருள் தானே. ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு வெயிட் இருக்கணும் இல்லையா? பொருளுடைய டெஃபினேஷன் என்னங்க? தட் ஒன் ஹஸ் எ மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் எ ஸ்பேஸ். ஒரு பொருளுக்கு மேட்டருக்கு டெஃபினேஷன், ஒன் ஷுட் ஹாவ் ஏ மாஸ். எடை இருக்கணும், அது இடத்தை அடைக்கணும். இப்போ மண்ணுக்கு தான் மாசு, மண்ணு தான் இடம் அடைக்குது. இப்போ நாமரூபத்துக்கு எங்கே இருக்குது? எடையும் இல்லை, எடையுமே இல்லாதனால அதுக்கு ஒரு இடமும் இல்லை. அப்போ அது ஒரு கற்பனா ரூபம் தானே, வெறும் கல்பிதம் தானே. அப்போ சத்மாத்திரம் தானே உண்மை. அது ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு அவர் சொல்கிறார் முக்தாலகர். அந்த சத்து ஏகம் ஏவ அத்விதீயம். அது என்ன ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னா, ஏகம்தான் ஒன்று, ஒன்று மட்டுமே, இரண்டற்றது அப்படின்னு அர்த்தம். சத்தை போன்று இன்னொரு சக்தி இல்லையா? அப்படி இருந்ததுன்னா ஏகம். இன்னொரு சத்து கூட கிடையாது. ஏவ அப்படின்னா சத்துக்கு வேறாக ஒன்று இருக்கலாம்ல, அசத்துன்னு ஒன்று இருந்திருக்கலாம்ல, அப்படியும் இல்லையா? ஏகம்னா சத்தை போல் இன்னொரு சத்து இல்லை. ஏவன்னா சத்துக்கு வேறான அசத் என்ற ஒன்றும் இல்லை. அத்விதீயம், தனக்குள்ளும் சத்துக்குள்ள ஏதாவது பகுதி இருக்குமா? மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, முன்பகுதி, பின்பகுதி, அதுவும் இல்லையா? அது அத்விதீயம். ஏகம் ஏவ அத்விதீயம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? சஜாதீய விஜாதீய ஸ்வகத பேத ரகிதம் அப்படின்னு சொல்கிறோம். அது பேர் லட்சணம். எது ஒன்றுக்கு தன்னை போல் இன்னொன்றும் இல்லை, தனக்கு வேறாக இன்னொன்றும் இல்லை, தன்னிலும் இன்னொன்று இல்லை, அது ஏகம் ஏவ அத்விதீயம். இந்த சொல் ஸ்வேதகேதுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறார். அப்படிப்பட்டதுரா அப்படின்னு சொன்னார். அவர் ஒன்றுன்னா அவருக்கு வேறானது இல்லைன்னா இதெல்லாம் அவராக தான் இருக்க முடியும். அவருக்கு வேறானதுன்னு சொல்ல முடியாது. சார் அவருக்குள்ள பேதம் இருக்குதுன்னு சொன்னோம்னா, இங்கெல்லாம் பேதத்தை பார்க்குறோமே, இந்த பேதங்களெல்லாம் மித்யா, வெயிட்டேஜே இல்லை, அனிர்வச்சனீயம். வச்சனீயம் சொல்லக்கூடியது அது ஒன்று தானே. அப்போ அந்த சத்து இப்பொழுதும் அது ஏகம் ஏவ அத்விதீயம். அதுதான் நீ, அதுதான் நீ, அதுதான் நீங்கிறீங்களே, என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போது தத்பதத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா? தொம்பதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீன்னு சொல்கிறீங்களே, என்ன எதை சொல்கிறீங்கப்பா அப்படின்னு. மகனே, அதத் வியாபித்து ரூபேனே உனக்கு நான் உன்னை காட்டி அப்புறம் விதிமிகையனை உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படிப்பா அதத் நீ எதெல்லாம் இல்லைன்னு காட்டுறேன்? இதான்ப்பா நான். நீ காட்டின ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நீ இல்லாததும் இருக்குது, இதில் நான் இல்லாததும் இருக்குதா? ஆமாம். நீ 5 வயசில் எப்படி இருந்த? இவ்வளோ இருந்த. இப்போ இவ்வளோ பெருசு இருக்கிற. நீ இருக்கிற இந்த உடம்பு எங்கேருந்து வந்தது? இவ்வளோ பெரிய உடம்பு எங்கேருந்து வந்தது? சொல்கிறாங்க 1 மாதமாக எனக்கு 2 கிலோ ஏறிட்டேங்க. நான் 1 மாதம் 2 கிலோ அதிகமாயிட்டானே. நானுக்கு வெயிட் வந்துடுச்சு. இப்போ எங்கேருந்து வந்தது வெயிட்டு? நீ உற்பத்தி பண்ணியா? நீ சாப்பிட்டதுலேருந்து தானே வருது. சாப்பாடு நீயா? வெளியே இருந்தால் அது உணவு, உள்ளே போனால் அது உணவுன்னு சொல்ல முடியுமா? அப்போல்லாம் சொல்லுவாங்க, பரோட்டா போகுது பார், வடை போகுது பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறது இல்லையே. அது மாறிடுச்சு இல்லை. இப்போவும் அது உணவு தானே. அதனால் இந்த அன்னமய கோஷம், இந்த உணவினால் ஆக்கப்பட்ட மயட் விகாரம், அன்னமய விகாரம், அது மயட்டு விகாரம்னு புரிஞ்சுக்கணும். அதை காலையில் சொன்னேன். விகாரத்துக்கு 3, மயட்டுக்கு 3. இது உணவின் மாற்றத்தால் உண்டானதுடா. நீ உணவா? உணவுக்கு அறிவு இருக்கா? இல்லைப்பா. உடம்புக்கு அறிவு இருக்குதா? இருக்காதுப்பா. உடம்புக்கு அறிவு இருந்ததுன்னா நீ தூங்கவே முடியாது.
ஏன்னா உடம்பு ராத்திரியில் தூங்கும்போது இருக்குது இல்லை, உடம்பு தான் அறிவுன்னா தூக்கம் எப்படி வரும் தெரியலையேப்பா. உடம்பு எப்பொழுதுமே அறிவாக இருந்ததுன்னா அது தூக்கமே இருக்காது, கனவும் காணாது. சரி, இந்த உடம்பு நடக்குது போது வருதே, தானாக நடக்குதா இல்லை நீ விரும்பி நடக்குதான்னு? இல்லைப்பா, நான் விரும்பினா தான் உடம்பு நகரம், நான் நினச்சேன்னா அது போகும். அப்போ நீ உடம்புக்கு வேறானவன் தானே, அதைத்தான் நீன்னு சொன்னேன். துவம், எனக்கு சரியாக சொல்லுங்கப்பா. ஒருவேளை நான் மூச்சு காற்று விடுறேனே, அது நின்னா நான் இருக்க மாட்டேன்ல, ஆனால் மூச்சு காற்றா இருப்பணும் அப்படின்னு. அதுவும் இல்லைப்பா. ஏன்னா மூச்சு காற்று தான் ஆத்மாவாக இருந்தா, மூச்சு காற்று தான் நான் என்று சொன்னால், மூச்சு காற்று தான் அறிவென்று சொன்னால், நீ அறிவுடையவன் தானே. அறிவுன்னு சொன்னா மூச்சு காற்று வெளியும் இருக்குதுல்ல, அதுக்கு அறிவு இல்லைல்ல. தூங்கும்பொழுது நீ மூச்சு விட்டுட்டு தானே இருக்கிற, அறிவு இல்லையே. அதனால நீ மூச்சு காத்தும் கிடையாது. இப்போ நான் யார்? இப்போ தொம்பதம் தத்பதத்தை சொல்லிட்டோம், தொம்பதத்தில் நீங்கிறத காட்டி கொடுக்குறேன். பிராணன் இல்லைன்னா என் மனமாக இருக்கும்பா, மனம் தான் நான். இனிமேல் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம காலையில் பார்த்தோம், உன் மனம் நீன்னு சொல்கிற, நீ இருக்கும் இடத்துலனா மனம் இருக்கணும் இல்லை? ஆமாம்ப்பா, மனம் நானும் ஒன்றுன்னா மனம் இருக்கிறத நான் இருப்பேன், மனம் தான் நான் அப்படின்னு. சில சமயம் சொல்லி என் மனம் எங்கேயோ போயிடுச்சுன்னு இழுத்துட்டு வந்தியே, அப்போ நீ எங்கள் உடம்புல இருக்கிற, உன் மனம் எங்கேயோ ஒளி போயிடுச்சு. மனதை போய் இழுத்துட்டு வந்தல்ல, அப்புறம் உட்கார வச்சா மறுபடியும் ஓடிடுச்சு இல்லை? அப்போ மனம் ஓடுதும் போகிறது நீ இங்கே தானே இருக்கிற. நிறைய பேர் சொல்கிறாங்க, இங்கே உட்காந்துருந்தேன் சார், என் மனமெல்லாம் அங்கே இருந்தது சார், அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை இழுத்து கொண்டாந்து வச்சேன் சார். அப்போ மனம் நீ என்ன அங்கெல்லாம் இருக்கணும், மனம் அங்கே போயிடுச்சுங்கிற, நீ இங்கே உட்காந்துட்டு இருக்கிற. மனம் அங்கும் இங்கும் அலைந்தாலும் நீ ஒரு இடத்துல இருக்கிறதுனால மனமும் நீ இல்லை. என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா. இல்லை, உன்னோட மிச்சம் இருக்குது, உனக்கு புத்தி இருக்குது, அறிவு. ஏன்னா மனம் உணர்வு. அவன் ஒருவேளை அறிவுன்னு சொன்னான்னா அறிவு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். சரி, உனக்கு அறிவு தான் நீன்னு சொன்னா, உனக்கு அறியாமல் இருக்குதா? நிறைய இருக்குதுப்பா. இந்த அறிவுக்கு எப்படி அறியாமை தெரிஞ்சுது? அறிவை அறியாமை அது அறியுமா? உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அது புரியல. வேற உதாரணம் சொல்லலாமா? ஒருவனுக்கு ஜெர்மன் மொழி தெரியலை அப்படின்னு சொல்கிறான். எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சது? புத்தியை வச்சு கண்டுபிடிச்சேங்கிற. நீ புத்தியில் தானே இல்லைங்கிற. புத்தியில் இல்லைங்கிறத புத்தி சொல்லாது இல்லை. உன் பாக்கெட்டில் காசு இல்லைன்னு பாக்கெட் சொல்லுமா? அப்போ பாக்கெட்டை பார்த்தவன் தானே சொல்லுவான். அப்போ புத்தியில் அறிவு இல்லை, என் புத்தி அறிவு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறியே, அது இன்னொரு பொருள் மாதிரி, இந்த பழைய பால் கெட்டு போன மாதிரியும், அது தயிராகிட்டா பரவாயில்லன்ற மாதிரியும் புத்தி கெட்டு போயிடுச்சு, அப்புறம் பார்த்து நல்லாச்சு அப்படின்லாம் சொல்கிறியே. இன்னும் புத்தி உனக்கு மீறிய ஒரு பொருளாகவும், நீ அதற்கு வேறாகவும் அதை நீ பார்க்கிறவனாக இருக்கிறியே, நல்ல புத்தியும் இல்லை. டாடி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், நானுங்கிறது இதை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எதை சொல்ல வரீங்க? நான் எது ஒன்று இந்த நான் சொன்னது அத்தனைக்கும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறதோ, உன் உடலையும் பார்க்கிறது, உன் மூச்சு காற்றையும் பார்க்கிறது, உன் மனதையும் பார்க்கிறது, உன் அறிவையும் பார்க்கிறது, எதுவும் அறிவில்லை என்பதும் அறிகிறது. அது எப்பப்பா? நீ தூங்குறல்ல, அப்போ சொல்லுது. அப்போ நான் ஏதும் அறிவில்லைன்னு முழிச்சிட்ட பிறகு சொல்கிறல்ல, அப்போ தூக்கத்தையும் அது பார்த்துது. நீ தூக்கத்தில் எதையும் பார்க்கல, ஆனால் தூக்கத்தை நீ பார்த்துருக்கிற. ஆமாப்பா, தூக்கத்தில் சரீரம் இல்லையே, பிராணன் எனக்கு தெரியலையே, புத்தியும் இல்லையே, மனமும் இல்லையே, ஆனால் ஒரு ஆனந்தம் இருந்ததே. அந்த ஆனந்தம் எங்கேருந்து வந்தது? சரீரம் இல்லை, புத்தி இல்லைன்னு அங்கேருந்து பிறந்திருக்கவே முடியாது. இப்போ தூக்கத்தில் எனக்கு ஒரு ஆனந்தம் இருந்தது, ஆனால் எதுவும் தெரியவில்லை அப்படின்னு யார் சொன்னது? புத்தியா, மனமா, மூச்சு காற்றா, உடம்பா? இந்த நாலுமே தூக்கத்தில் இல்லைன்னு நீயே சொல்லிட்ட. அப்போ இந்த நாளுக்கும் வேறான, அந்த தூக்கத்துக்கும் வேறான, தூக்கத்தையும் பார்த்துட்ட நீ. தூக்கத்தில் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனந்தமாக இருந்தேன். அப்போ தெரியாது என்பதும் ஆனந்தம் என்பதையும் நீ அறிந்தாய். அந்த ரெண்டுக்கும் வேறானதாக தான் இருப்பாய். பெருமூச்சு வாங்குறாங்க. ஓமை, நீ சொல்லு, அது ஜடமா சித்தாங்கிற.
நான் ஜடம்னு சொல்ல மாட்டேன். நான் ஜடம்னு சொன்னோம்னா அது வியாகாத தோஷமாயிடும். வியாகாத தோஷம்னா எனக்கு நாக்கி இல்லைன்னு சொல்கிற மாதிரி. நான் ஜடம்னு ஒருத்தன் சொன்னான்னா என்ன அர்த்தம்? ஜடம் எப்படி பேசும்? சொல்கிறதுலேருந்தே அவன் சித்துன்னு தெரியுது. அவன் சொல்கிறான் நான் சித் மாத்திரம். அவனே கார்னர் பண்ணணும். இதுதான் நம்ம டீச்சிங் மெத்தட். அவன் சொன்ன அவனை வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டான். நான் அறிவு மட்டுமேன்னு சொல்கிறான். புத்தின்னு சொன்னான்னா பலவிதமான அறிவு அங்கே இருக்குது புத்தியில். அது பேர் விஞ்ஞானங்கிறோம். விதவிதமான ஞானம். இப்போ புத்தியும் இல்லாததுனால ஒரு அறிவு இருக்குது. அப்போ விதவிதமான ஞானங்கள் இல்லாமலும் ஒரு தூய ஞானம் இருக்கும். நான் சின் மாத்திரம்ங்கிறார். அப்போ நீ இருந்தியா? இருந்தேன். சத் மாத்திரம். தூக்கத்தில் நான் எப்படி இருந்தேன்? இருத்தல் மாத்திரம் இருந்தேன். தேவதத்தனாகவோ பொம்மைகளாகவோ நான் இல்லை. இருத்தலாக இருந்தேன். மண்ணாக இருந்தேன். சத்தாக இருந்தேன். சத்தாக இருந்தேன். அறிவாக இருந்தேன். அப்போ உனக்கு சரீரங்கிற அளவு இருந்ததாப்பா? அளவற்றவனாக இருந்தேன். அந்த ஆனந்தம் உற்பத்தி ஆச்சா? இல்லைப்பா, என்னோட சொந்த ஆனந்தம். ஆனந்தம் அங்கே இருந்தது. அப்போ நீ யார்? சத்து, சித்து, ஆனந்தம். முதல்ல தத்பதத்துக்கு என்னமோ சொன்னோமே, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி பண்ணும்போது ஒருத்தர் இருந்தார். எஸ், சத்து சித்து ஆனந்தம். நீ சத்து சித்து ஆனந்தம். எனவே நீ தான் அது. இதுதான் தத்துவம். சரி, இந்த சத்து சித்து ஆனந்தம் எப்படி இறைவனாகவும் ஜீவனாகவும் இருக்குது? எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சுன்னா மண் இருந்தது, அதுதான் பொம்மை ஆச்சு. ஏன் இப்படி ஆச்சு? அது விகாரண்டா, நாமரூபம். அப்போ இறைவன் சொல்கிறது நாமரூபமா? ஆமாம். இந்த ஜகத்துன்னு சொல்கிறது நாமரூபம். அப்போ என்னுடைய சரீரம் மனம்னு சொல்லக்கூடிய காரணக்கரிய சங்காதம் அதெல்லாம் நாமரூபம். எதன் மீது நாமரூபம் இருக்குது? மண்ணில் தானே நாமரூபம் வச்சான். மண்ணின் மீது தான் நாமரூபத்தை வச்சான். அப்போ எதன் மீது இந்த நாமரூபம்லாம் இருக்குது? சத்தின் மீது நாமரூபம் இருக்கு. நீ சத் என்று சொன்னால், சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொன்னால், இந்த உலகம் உன்னில் இருக்கிறது. அப்படியாப்பா சொல்கிறீங்க? ஆமாம், நாமரூபங்களாக உன்னில் இருக்கிறது. நீ நினச்சி பாரு, இந்த உலகமெல்லாம் உன்னுடைய சைதன்யத்திலேருந்து தானே இந்த நாமரூபங்கள்லாம் எண்ணி பார்க்குற. கண்ணை மூடி இந்த உலகத்தை பாரு. அந்த உலகம் எங்கேருந்து வருது? உங்ககிட்டேருந்து தான் வருது. கனவுல நீ உலகத்தை உற்பத்தி பண்ணுற, எங்கேருந்து வருது? சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிற உங்ககிட்டேருந்து தான் உண்டாகுது. அந்த சரீரமும் இந்த மாமிச சரீரம் இல்லை. அந்த சரீரத்துக்கு யார் சோறு போட்டாங்க? அந்த சரீரம் மூச்சு விடுது. அது எந்த காற்று மூச்சு விடுது? இந்த காற்றை மூச்சு விடுது. வெளியே இருக்கிற காற்று. வெளியே ஃபவுல் ஸ்மெல்லிங் ஏர் இருக்குது. ஆனால் கனவுல மிக அற்புதமான கங்கை ஆற்றங்கரையில் சுவாசிச்சுட்டு இருக்கிறான். அந்த காற்று என்ன காற்று? திக்குமுக்காடி போகிறான். எல்லாமே நாமரூபங்கள். கனவு நாமரூபம்னா நனவும் நாமரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொரு டாபிக், உபாதி என்பதை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ இந்த உபாதிக்கு நம்முடைய எக்ஸ்பெரிமெண்டல் டூல் இது கிறிஸ்டல், ஸ்படிகம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் என்ன சொல்ல போகிறோம்? ஸ்படிகம் தான் சொல்கிறோம், வேறு வழி கிடையாது. தூய்மையானது, தெளிவானது அப்படின்னு. இதுக்கு ஏதாவது நிறம் இருக்குங்களா? நிறம் இல்லை. இதனுடைய தர்மம் நிறமற்றது. இதனுடைய தர்மம், இதனுடைய சுபாவம், தன்மை, சொரூபம் எப்படி சொன்னாலும் நிறமற்றது. இப்போ இங்கே வைக்கிற இப்போ இது நிறமுடையதாயிடுச்சு. இதனுடைய தன்மை மாறிடுச்சா? தன்மை மாறாமல் தன்னிடம் ஒரு தன்மை இருப்பது போல காட்டுது. தன்னுடைய தன்மை இழக்காமல் வேறொரு தர்மத்தையும் காட்டுது. இதனுடைய ஒரிஜினல் தர்மம் என்ன? நிறமின்மை, ஸ்படிகம். இப்போ என்ன சொல்கிறது? சிவப்பு என்ற ஒரு கல்லாக மாறிடுச்சு. இப்போ அதனுடைய தர்மம் அது. ஆனால் இதனுடைய தர்மம் மாதிரி தெரியுது இல்லையா? வேற ஒரு வெளிச்சம் இப்படி அடிக்கிறோன்னு வைங்க, அடிச்சா தெரியுங்களா? சில நேரம் தெரியுதுங்களா? அங்க போகுது, இது உள்ள இருக்குதான்னு கேட்டேன். இதனுடைய தர்மம் இதுல தெரியுது. இது தத்து, இது அதத்து.
இதனுடைய தர்மம் இதில் தெரியுது. இது பேர் தாதாத்மியம். இதனுடைய ஆத்மா இதில் தெரிகிறது. இதனுடைய ஆத்மா நிறம், இதனுடைய ஆத்மா நிறமின்மை, ஸ்படிகம். இதனுடைய தர்மம் இது வரல, தாதாத்மியம். அதன் தர்மம் இதில் தெரிகிறது, இதன் தர்மம் அதில் தெரிகிறது. அப்போ அதை இதில் பார்க்கிறோம், அதை இதில் பார்க்கிறோம். அப்போ அது இதுன்னு ரெண்டு சொல்கிறீங்களே, ரெண்டு இருக்குது இல்லையா? இப்போ கடவுள் படைக்கும் பொழுது ஜகத்துன்னு ஒன்று இருக்குது, கடவுள் ஒன்று இருக்காது. அப்படி வச்சுக்குவோம். இப்போ மண் எடுத்துக்குவோம், அது பொம்மை எடுத்துக்கும். பொம்மை மண் ரெண்டும் நீங்கள் பார்க்குறீங்க ஒரே சென்டர். இப்போ மண்ணை பார்த்தா பொம்மையும் இருக்குது இல்லையா? மண் பொம்மையாக இருக்கிறது. பொம்மையின் தர்மம் மண்ணில் தெரிகிறது. சரி, மண்ணின் தர்மம் எங்கே தெரியுது? பொம்மையில் தெரிகிறது. மண்ணுடைய எல்லா தர்மங்களும் பொம்மையில் தெரியுது. பொம்மையினுடைய தர்மங்களெல்லாம் மண்ணில் இருப்பது போல் தெரியுது. மண் இப்படி வளைக்கிறோம், அப்படி உடைக்கிறோம், ஒன்றும் செய்ய சொல்கிறது இல்லை. ஆனால் பொம்மையான பிறகு வளைச்சோம்னா அப்போது இன்னமும் மண்ணுக்கு புது தர்மம் வந்துடுச்சே, அழிஞ்சு போச்சே, ஒரு துயரம், ஒரு வருத்தம் வருது இல்லையா? அப்போ ஒரு தர்மத்தை அது மேலே ஏற்றி வச்சுட்டு அனாவசியமாக துன்பம் படுறோமே. அது களிமண்ணுப்பா, அது எதை ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு. இருந்தாலும் என்னங்க சார் இப்படி பிள்ளையாருடைய மூக்கை வளைச்சி இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எவ்வளோ துயரம் வருது. நாமரூபத்தின் மீது எந்த சேதாரம் இல்லாது விட்டாலும் நமக்கு இருப்பது போல ஒரு தெரியுது இல்லை? அப்போ அது மாதிரி உன்னுடைய தர்மம் என்னன்னு பார்க்கணும். ஆத்மாவாகிய நான் என்ற உணர்வு, அந்த நான்குக்கு உணர்வுக்கு சொந்தக்காரன் ஆத்மா. அவனுடைய தர்மம் என்ன என்று பார்த்தோம்னா, ஆத்மாவின் தர்மம் என்ன? சத்தியம், ஞானம், ஆனந்தம். இந்த சரீரத்தின் தர்மம் என்ன? அசத்து. அதுக்கு தான் சத்தே இல்லையே. அது அஜ்ஞானம் இல்லை, அது ஞானமும் இல்லையே, அது ஆனந்தமும் இல்லையே. அளவுட ஏதாச்சு அசத்து, அஜ்ஞானம், அப்புறம் அல்பம், இவ்வளோதான். இதனுடைய தர்மத்தை உண்மையில் பார்க்குற சத்தியம், ஞானம், ஆனந்தம் தர்மம் இதில் தெரிய மாட்டேங்குது. இதனுடைய தர்மம் அதில் தெரியுது. ஞானிக்கு சத்தியம், ஞானம், ஆனந்தம் தர்மம் சரீரத்தை தெரியுது. அஞ்ஞானிக்கு இந்த அசத்து, அஜ்ஞானம், இந்த அல்பம்ங்கிறது சத்தியத்தில் தெரியுது, ஞானத்தில் தெரியுது. இது என்னங்க தப்பு தானே? ஏன் இந்த தப்பு பண்ணாங்க? எல்லாரும் இந்த தப்பு அனாதி காலத்திலேருந்து இப்போ போன பிறவே, அதுக்கு முந்தின பின்ன, அந்த பின்னவரை எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் செய்துக்கிட்டு இருக்கிறதுனால யாருமே தன்னுடைய சுய தர்மத்தை கண்டுபிடிக்கவில்லை. பரதர்மத்தை தன் மீது அறியாமல் சுமத்தி பார்க்குறாங்க. களிமண் மீது பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ களிமண் ஞானம் வந்துடுச்சு. இப்போ இந்த பானைக்கு சொல்கிறேன், ஏ பானை, நீதான் இங்கே இருக்கின்ற பானை உலகத்துக்கெல்லாம் படைத்தவன். சாமி ஆளை விட்டுருங்க, நான் ஒரு பானை, என் மேலே இதை அபாண்டமாக செலுத்தாதீங்க. இவங்க எல்லாம் அடித்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பானைங்கெல்லாம் ஒருத்தர் சண்டை போடுறாங்க. நான் தான் படைச்சேன்னு என்ன பட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். நீ தான் படைச்ச. எப்படி சொல்லுங்க சாமி? நீ யாருங்க? நான் பானைங்க. அப்போ அதத் வியாபிருத்தி ரூபேன நான் டீச் பண்ணுறேன். நீ மவுத்தா, நீ தொப்பையா, பாட்டமா, எங்கே இதெல்லாம், இது என்னது, இது என்னது? என்னுடைய உண்மை தன்மைன்னா மண் சார். நான் மண் தன்மை, பத்திரமா கையாளுங்க, தூக்கி கெட்டியாக பிடிங்க. பாடம் சொல்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிடாதீங்க. இப்போ நான் அறிவு இருக்குதில்ல உனக்கு? நீ யாருன்னு கேட்டால் பானைன்னு சொல்கிறேன். நீ இப்போ என்ன சொல்கிற? பானை நான் உடஞ்சிடுவேன், நான் மென்மையான பொருள், நான் சத்தம் போடுவேன், இதெல்லாம் சொல்கிறல்ல. இதெல்லாம் யாருடைய தர்மம்னா மண்ணுடைய தர்மம். நீ யார்? மண். சொல்லி இந்த பானையிலெல்லாம் யார் இருக்கிறது? மண்ணு தான் நீ. அப்போ நீ தானே எல்லாருக்குள்ளே இருக்கிற. சரி, இந்த பானைகள்லாம் எதில் இருக்குது? மண்ணில் இருக்குது. இப்போ நீ யார்? மண். அப்போ உங்ககிட்ட தானே இருக்குது. மண் என்று நீ உணர்ந்து கொண்டால் எல்லாம் உன்னில் இருக்கிறது. மண் என்று உணர்ந்து கொண்டால் எல்லாவற்றிலும் நீ இருக்கிறாய். இந்த எல்லாவற்றும் நீயான்னு கேட்டோம்னா, இந்த எல்லா பானையும் நீன்னு கேட்டால் நான் பானையே இல்லைன்னு சொல்லுவாள். நான் எப்பொழுதுமே மண்.
பானை என்று நீங்கள் தான் பேர் வச்சுருக்கீங்க. நீங்கள் தான் பானை, பொம்மை எதுன்னு பேர் வச்சுருக்கீங்க. நாங்கள் பலவே இல்லை, நாங்கள் பல இல்லை. நீங்கள் பலன்னு சொல்கிறீங்களே, எங்களுடைய விகாரங்களை வச்சு சொல்கிறீங்க. அந்த விகாரத்துக்கு பேர் விட்டுடுங்கப்பா, அந்த விகாரத்துக்கு பேர் உபாதி அப்படின்னு பேர். விட்டுடுங்க. பலவாக ஒன்றை பலவாக பார்ப்பதின் எதன் அடிப்படையில்னு கேட்குறோம். மண் என்ற ஒன்றை பல பொம்மைகளாக எதன் அடிப்படையில்? விகாரத்தின் அடிப்படையில். அந்த விகாரத்துக்கு இன்னொரு பேர் கொடுப்போமா? உபாதி. அது பேர் உபாதி. உபாதியின் அடிப்படையில் ஒன்று பலவாக இருக்கிறது. உபாதியின் அடிப்படையில் ஒன்று இறைவனாகவும் ஜீவனாகவும் உலகமாகவும் இருக்கிறது. உபாதியை நீக்கிவிட்டோம்னா, இந்த பொம்மையினுடைய உருவத்தை எல்லாம் நீக்கிட்டோம், விகாரத்தை நீக்கிட்டோம்னா, உபாதியை நீக்கிட்டோம்னா அங்கே ஒன்று தானே. இப்போ ஒன்று ஆக்கிட்டோமா? இல்லை, ஒன்று தான். இப்போ ஏகம் ஏவ அத்விதீயம். விகாரங்கள் எல்லாம் பொய், மித்யா, இல்லாதவை. இருப்பதுன்னு சொல்ல, இல்லாதுன்னு சொல்ல முடியும். இப்போ தெரிஞ்சிட்ட பிறகு உன்னை தவிர யாராக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறேன். தத்துவசி அசிங்கிறத நீ ஒத்துக்குவியா? தத் என்பதும் தொம் என்பதும் வேறு வேறுன்னு சொன்ன. என்ன அடிப்படையில் சொன்ன தெரியுங்களா? அது சர்வசக்தி, சர்வ வியாபகம், அப்புறம் சர்வ ஞானம், சர்வஜம். நான் அல்பம். இதெல்லாம் எதன் அடிப்படையிலப்பா? உபாதியின் அடிப்படையில். உபாதிகள் எப்படிப்பட்டது? உண்மையா பொய்யா? பொய்யின் அடிப்படையில் நீங்கள் ரெண்டு பேர் வேற வேறன்னு சண்டை போடுறீங்களப்பா. உண்மையை பாருங்களேன். உண்மையை பார்த்தேன் குருவே, நீங்களும் நானும் ஒன்று, இருப்பது நான் மட்டும்தான், நான் தான் குருவாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்.